இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே ஒரு விவாத அரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்குள் வரும் முன்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைய குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே ஒரு விவாத மேடை இன்றைக்கு நடைபெறுகிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே வியாழந்தோறும் விவாத மேடை அரங்கேற இருக்கிறது. இதனுடைய பொறுப்பாளராக இருந்து செயல்பட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பாளர் நெறியாளர் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருப்பவர் ஔவையார் விருது பெற்ற திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். இன்றைக்கு இவர்கள் எடுத்துக்கொள்கிற தலைப்பு என்ன என்று பார்த்தால், இன்றைய குழந்தைகள் அதிகமாக பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற இடம், அதற்கு என்ன தீர்வு என்று பேச வருகிறார்கள். அந்த வகையிலே வீட்டில் தான் அதிகமாக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று கவிஞர் பால உமாமுருகானந்தம் கோவையிலிருந்து பேச வருகிறார். பள்ளிக்கூடத்தில் தான் என்று பேச வருகிறார் கவிஞர் புதுவை புவனா அவர்கள். பள்ளிக்கூடத்திலும் இல்ல, வீட்டிலும் இல்ல, அவர்கள் வாழ்கிற சமூகத்துல தான் அதிகமாக பிரச்சனை எதிர்கொள்கிறார்கள் என்று மயிலாப்பூரை சேர்ந்த இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் பேச வருகிறார்கள். இந்த கையில ஒண்ணு வச்சிருக்காங்க, தம்மா தூண்டு இருக்குது, அதை வரல தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தொலைக்காட்சி ஒன்று இருக்கு, இது ரெண்டாலதான் கெட்டு போறாங்க இந்த பசங்க, நிறைய பிரச்சனை எதிர்கொள்றாங்க அப்படின்னு பேச வர்றாங்க கோவையை சேர்ந்த கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்கள். இதனாலெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் கூட சமாளிச்சிடலாங்க, இவங்க சாப்பிடுற உணவு சரியில்லைங்க, உறவு சரியில்லைங்க அப்படின்ற ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாங்க. உணவு சரியில்லைங்க, அந்த உணவு பழக்கம் தாங்க சரியில்லை, அந்ததையும் சாப்பிடுறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் வர்றாங்க. சுத்தி இருக்கிற உறவுகள் தான் இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்று பேச வருகிறார் திருமதி டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். இப்படி இவர்கள் இந்த பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கான தீர்வுகளையும் பேச இருக்கிற விவாத மேடை அரங்கம் வெகு சிறப்பாக சாரசாரமான விவாதங்களோடு செல்ல இருக்கிறது. இதையெல்லாம் முற்று நோக்கி அதற்கான கருத்துக்களை வழங்குவதற்காக திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, அதாவது பிரச்சனைகளை சொல்லுவாங்க. பிறகு அதற்கான தீர்வுகளையும் இரண்டாவது சுற்றுல சொல்லுவாங்க. இவற்றையெல்லாம் கேட்டு ஒரு நல்லதொரு கருத்துரை வழங்குவதற்காக திருமதி ராஜாமணி அம்மையார் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை உங்களுக்காக ஒருங்கிணைத்து கொடுப்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்கள். அவளுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சற்றேறக்குறைய 1000 காணொளிகளை கடந்து அவர் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார் என்ற செய்தியையும் சொல்லி அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக விவாதம் செய்ய இருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை காணொலி வழியாக வலையொலி வழியாக பார்த்து கொண்டிருக்க உங்களையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து உதவுங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்திலே பதிவிடுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய வியாழன் விவாத மேடை என்ற இந்த தலைப்பிட்ட நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய
நம்முடைய சகோதரிகள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய விவாதத்திற்கான ஒரு தலைப்பாக குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற இந்த கலந்துரையாடல் அல்லது விவாத மேடை, எப்படி வேண்டாமானாலும் இதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக நம்மை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை நடத்த நமக்கு நெறிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நிகழ்வுக்குள் செல்லலாம். நிறைய மருத்துவர்கள் கிட்ட போனோம்னாலோ மற்ற நிகழ்வுகளை பார்த்தோம்னாலோ மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது நிறைய இடங்கள். இப்ப குழந்தைகள்னாலே அதுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யுது, ஏதோ ஒரு மாதிரி தனிமையிலேயே போய் உக்காந்து இருக்கிற மாதிரி தோணுது. சில நேரங்கள்ல அதற்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம், அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நாம் இந்த சமூகத்துல பார்த்துருக்கோம். அப்ப குழந்தைகளுக்கு கூட மன அழுத்தம் இருக்கா? இப்ப பெரியவர்களானா அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை ஏதாவது ஒரு காரணிகள், பல்வேறு காரணிகள் இருக்கலாம். ஆனா குழந்தைகளுக்கு என்ன மன அழுத்தத்திற்கான காரணிகள் இருக்க முடியும்? அப்ப அவங்க எங்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? அப்ப தோல்வி அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருக்குது. எதிர்காலத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத ஒரு நிலை அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கு. இப்ப இதையெல்லாம் ஒரு நோக்கமாக, ஒரு கருத்தாக கொண்டு சங்க தமிழ் இலக்கிய பூங்காவானது இன்றைக்கு இந்த விவாத மேடையை நடத்த இருக்கிறது. இதிலே குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அதை தொடர்ந்து தீர்வுகள். இப்ப முதல் ஒரு சுற்றாக நாம இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன பிரச்சனைகள் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் தீர்வுகள் அவங்களே சொல்லட்டும். அடுத்த சுற்றுல ஒவ்வொருவரும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தீர்வுகள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் மட்டும் இல்ல, எதிரணியில கூட ஒரு சில கருத்துகள் அதை நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி ஒரு ஆரோக்கியமான, குழந்தைகளுக்கு நலன் தரக்கூடிய, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் இதை நடத்த இருக்கிறோம். முதலாவதாக, இன்றைய குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே, சிறார்கள் அதிக பிரச்சனைகளை வீட்டில்தான் எதிர்கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்திலே திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை பதியுங்கள். ஒரு 5 நிமிடம் முதல் சுற்றுல ஒரு 5 நிமிடம் பேசலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு கொடுத்து அப்ப தீர்வுகள் அதிகமா சொல்ற மாதிரியே இருக்கலாம். அப்ப எதிரணியில இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேற எதிர் சார்பா இருக்கக்கூடிய கருத்துக்களை கூட 1-2 முன்வைக்கலாம். சிறப்பு. இதையெல்லாம் தொகுத்து இறுதியில நான் சொல்லக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். நடுவுல நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறேன். நன்றி அம்மா. வாருங்கள். முதலாவதாக திருமதி பால உமா முருகானந்தம். வணக்கம் அம்மா. தாய் தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து பொறுப்பாளர்களையும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அம்மாவையும், ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்நிகழ்வுல பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் முதற்கண் வணக்கம். இப்ப இன்றைய குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிறது தலைப்பு. இதுல வீட்டுலதான் அதிக பிரச்சனையை குழந்தைகள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். என்ன அப்படி வீட்டுல பிரச்சனை எதிர்கொள்றாங்க அப்படின்னா படிப்பு தான். மெயினா இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நான் படிக்கும் காலகட்டங்கள்ல படிப்பு அப்படிங்கிறது ஒரு பார்ட் மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த 24 மணி நேரங்கள்ல அவர்கள் தூங்கக்கூடிய நேரங்களை தவிர்த்து அனைத்து நேரங்கள்லயுமே படிப்பு படிப்பு அப்படின்ற ஒரு எல்லையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதுல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா வேலை கிடைக்கணும், வேலை பற்றாக்குறை, இந்த மாதிரி சமூக சூழல் இதெல்லாம் கணக்குல வச்சுட்டு குழந்தைகள் படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தவறுதலான முறையை, அதாவது குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில படித்த பெற்றோர்கள் தான் அதிக அளவு இன்னைக்கு இருக்கிறோம். அந்த அதிக அளவு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குழந்தை தான் அந்த ஒரு வகுப்புல ஒரு எத்தனை குழந்தை இருந்தாலும் என் குழந்தை முதல் மாணவனாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம். ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சுயநலம்னு கூட சொல்லலாம். அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறத எத்தனை குழந்தை இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தை தான் அதுக்கு வர முடியும். அப்ப நீ தான் முதலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் மேல அவங்களோட அதாவது அவங்களோட திறமை எவ்வளவோ அதை இல்லாம
ஒரு நம்மளோட சுயத்தை போய் அந்த குழந்தைங்க மேல திணிக்கிறது. எடுக்கலைன்னா அந்த குழந்தைகளை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குறது வந்து பெற்றோர்கள். இது வீட்ல அதிகமா எதிர்கொள்றாங்க. அதுக்கு அடுத்து 2வது கருத்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஊட்டச்சத்து இல்லாத உணவு. இப்ப பொறுப்பில்லாத பெற்றோர்களா ஓ, இருக்கிறவங்க ம். பொறுப்பில்லாத பெற்றோர்களா இருக்கும். என்னன்னா, வேலை நிமித்தம் காரணமாக பிள்ளைகளுக்கு சரியான உணவுகள வந்து குடுக்க முடியறதில்ல. ஏதோ ஒண்ணு சமைச்சோமா, குடுத்தோமா அப்படின்னு போகும்போது, அந்த குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைவான நிலையிலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும்போது, பள்ளியில வந்து குடுக்கக்கூடிய அந்த பாடங்களோட சுமைகளை வந்து எதிர்கொள்ள முடியாம அவங்க ரொம்ப தவிச்சு போறாங்க. மனச்சோர்வுக்கு ஆளாகிறாங்க. இதே பள்ளிக்கு போனாலும், அரசாங்க இப்ப அரசாங்க பள்ளிகள்லயே ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கலாம் இருக்கிறீங்க. இப்ப இவங்களுக்கும் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அழுத்தத்த குடுக்குது. இவ்வளவு பிள்ளைங்க இருந்தா இத்தனை பேரும் நீங்க பாஸ் பண்ண வைக்கணும். அது வந்து நல்லதுதான் அப்படின்னா கூட, இதுவும் ஒரு அதாவது அந்த திறமை இல்லாத ஒரு சில மாணவர்களை சேர்த்து இழுத்துட்டு போகணுங்கிற ஒரு நிலையில, அந்த ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட முடியுதோ முடியலையோ ஒரு ஒரு அழுத்தத்த அங்கேயும் குடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்பயும் அங்கேயும் அவர்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்ல. ஐயோ! அவங்க அடிக்கலைன்னா கூட ஒரு வாய் மூலியமாவோ, இல்ல மற்ற குழந்தைகளை ஒப்பிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஓ. சூழ்நிலை வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க வந்து அங்கேயும் வந்து நிம்மதி இல்லாத ஒரு சூழல் நிலவுது. திருமதி உமா அவர்களே, நம்ம வந்து பள்ளிகள்லயோ, சமூகத்திலேயோ, மற்ற இதுலயோ பார்க்கக்கூடிய நிலைகள் வேற. இப்ப வீட்ல மட்டும் அந்த குழந்தைகள் என்ன அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க. வீட்ல இன்னொன்னு சொன்னோம் அப்டின்னா, பொறுப்பில்லாத சில பெற்றோர்கள்னால, இவங்களோட சுயமா இப்ப ஒரு டிவி பார்க்கறது, பொழுதுபோக்கு நிகழ்வுகள்லாம் பார்ப்பாங்க. நாடகம் இந்த மாதிரி எல்லாம் தாயாக இருக்கு. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இத விட்டுக் குடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கும்போது, அவங்க பாட்டுக்கு குழந்தைங்க ஒரு பக்கம் இது வந்து ஒரு சார் பெற்றோர் வந்து இப்படி ரொம்ப அதிக அழுத்தத்த குடுத்து, நம்ம புள்ள முன்னாடி வரணும்னு நெனைக்கிறாங்க. சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளோட அதாவது முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லாம, தன்னோட அ சுயத்துக்காக பொழுதுபோக்கு நிகழ்வுகள்ல எல்லாம் ஈடுபட்டுட்டு அந்த பிள்ளைகள சுத்தமாவே கவனிக்கிறது இல்ல. அரசு பள்ளி ஆசிரியர்கள் இத வந்து நெறைய கையாளுவாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட இருந்து வர குழந்தைகள் வந்து என்ன வீட்டுப்பாடம் எது குடுத்தாலும் எதையுமே செய்யாம வந்துருவாங்க. இப்ப தனியார் பள்ளியில படிக்கும்போது அது பணத்த கட்டி அழுத்தம் குடுக்கும்போது, அந்த பிள்ளைக வந்து அத செஞ்சுட்டு வரலன்னா வெளிய விட்டுருவாங்க. அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் அடிக்க முடியாது. இது வந்து இந்த மாரி ஒரு சூழல்ல அந்த ஆசிரியர்கள் வந்து எந்த பாடங்கள பள்ளியில குடுத்தாங்கன்னு இந்த வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஏதாவது எழுத அப்ப குடுத்தாங்க. வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் அடிக்கல அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்கள் அடிக்கிறாங்களா? ஆமா. அடிக்கிறாங்கன்னா, ஒரு சில பள்ளி அடிக்கிறது இல்ல. அது வந்து ம். தண்டனைகள் வந்து வேகமா இருக்கும். எப்படின்னா, அந்த பள்ளியோட வந்து நிர்வாகத்துல வந்து அதிக மதிப்பெண் எடுக்கணும். எல்லா பள்ளியும் அரசு பள்ளியும் நான் சொல்லல. எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க உட்பட்டு இருக்கும்போது, அடித்தல் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து அவங்க கையாளாட்டினாலும், வேறு முறைகள்ல வந்து அந்த மாணவர்கள வந்து அத கொண்டுகிட்டு வரணுங்கிற ஒரு அழுத்தத்த குடுக்கும்போது, இந்த பணத்த கட்டுறோங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களும், அந்த பிள்ளைகளுக்கு அந்த வழிமுறைகள சொல்லிக் குடுக்குறாங்க. இது தவறுன்னு சொல்லல. இப்படி ஒரு சூழல் நிலவுது. ஆனா இங்க இருக்கும்போது இவர்களும் வந்து பொருளாதாரமின்மை ஒரு காரணமா சொல்லலாம். பொருளாதாரம் இல்லங்கும்போது, அந்த பொருளாதாரத்த ஈட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் போகும்போது, இரவு நேரங்கள்ல கழித்து வரும்போது, அவங்களுக்கும் உடல்நிலை வந்து சோர்வடையும்போது, இந்த பிள்ளைகள கவனிக்க தவற ஒரு சூழலும் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல வளர்ற குழந்தைக்கும், அ அ அந்த பெற்றோர்கிட்ட வளர்ற சூழ்நிலைக்கும் நெறைய வேறுபாடு இருக்கு. இது மாரியும் இருக்கக்கூடாது. இந்த வந்து பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை பொறுப்பற்ற பெற்றோராவும் இருக்காது, ஓவர் பொறுப்பான பெற்றோராவும் இருக்காம, குழந்தைகளோட திறமை எப்படி இருக்குதோ, நம்ம குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும். ஏன்னா, சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வளர்ந்துட்டு வர்றோம். அப்ப இந்த குழந்தைக்கு இது போதும், இதுதான் இவனோட இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க சந்தோஷமா போற ஒரு மனநிலையில வச்சுக்கிட்டு, அந்த பாடங்கள வந்து அவங்களுக்கு சொல்லணும். இப்ப வந்து இது என்னால முடியலம்மான்னு அந்த குழந்தை சொல்லும்போது, எந்த காரணத்தினால அந்த குழந்தைக்கு முடியல? உடல் ரீதியா முடியலையா? மன ரீதியா முடியலையா? இத வந்து மெமரி பண்ணி மனப்பாடம் செய்து சொல்லக்கூடிய சூழல்ல அந்த குழந்தை இல்லையாங்கிறத தாயானவங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லணும். அது வந்து இல்லாம அந்த குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைய ஒப்பிட்டு காட்டி, அந்த பிள்ளை இப்படி இருக்கு, நீ சரியில்ல. நீ வந்து அப்படிங்கிற ஒரு இத குடுக்கும்போது, அந்த குழந்தை வந்து மேலும் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அத வந்து தாய் வந்து புரிஞ்சுகிட்டு, மத்த குழந்தைகளோட ஒப்பிடாம, தன் குழந்தைக்கு என்ன படிப்பு மட்டும் ஒரு திறமை கிடையாது. படிப்பு படிச்சவங்க மட்டும் வந்து எதையும் சாதிக்கிறது இல்ல. படிக்காத எத்தனையோ தலைவர்கள்லாம் சாதிச்சிருக்காங்க. அதுக்காக வந்து படிக்காம இருக்கணும்னு சொல்லல. குடுக்கலாம். நம்ம குழந்தையோட திறமை எவ்வளவோ, அதுக்கு தகுந்த மாரி அது எந்த எந்த விதத்துல திறமையா இருக்கிறதோ, படிப்பு இல்லாம வேற திறமையும் இருக்கும். அந்த திறமையிலயும் கண்டுபிடிச்சுட்டு, இந்த திறமை வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் அழுத்தத்த குடுக்காம கொண்டுட்டு போணும். 2வது மாலை நேரங்கள்ல வந்தாலும் வந்து டியூஷன் அப்படின்ற பேர்ல தான் சொல்லிக் குடுக்க முடியாதனால அனுப்பி விட்டுர்றாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கு விளையாடுறது அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்ல. அப்ப வந்து இவன் வந்து ஒரு பர்டன்குள்ளேயே சிக்கிட்டே வர்றான். அது மாரியே ஒரு அப்புறம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அப்படின்னு வரும்போது, அப்புறம் அப்புறம் வேலைக்கு தேடணும் அப்படின்னு வரும்போது, இவர்கள் எந்த நிலையில இந்த குழந்தைகள் வந்து சந்தோஷமான நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்ப நான் படிக்கும் காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து பள்ளியிலே படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வந்தோனயே போட்டு விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். 4 மணிக்கு 4:30 பள்ளிக்கூடம் விட்ட பிறகு நம்ம ஒரு 1 1/2 ஹவர், 2 ஹவர் விளையாண்டுட்டு அப்புறம் 6, 7 மணிக்கு தான் வருவோம்.
கூடுமானவரை இந்த எம்ஐ பீரியட்ல எல்லாம் விளையாட்டு பீரியட்ல விளையாண்டாலும் அந்த நேரத்துக்குள்ள சின்ன ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்துருவோம். அப்ப விளையாட்டுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரமா கிடைச்சிச்சு. இப்ப என் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடைக்கல. அந்த விளையாட்டுன்னா என்னன்னு கேட்கறாங்க. ஆடி ஆடி ஓடுற விளையாட்டு இல்ல. அப்படியே விளையாடுறதா இருந்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரும்போது நீங்க சொல்ற மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமா இருக்கு. ஒரே இடத்துல இருக்கும்போது உடல் இயக்க இயல். அப்போ வந்து என்ன நோய் உருவாவதற்கு காரணம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. அப்போ பெற்றோர்கள் வந்து பொறுப்பா இருக்கணும். எந்த இடத்துல பொறுப்பா இருக்கணுமோ அந்த இடத்துல பொறுப்பா இருக்கணும். எந்த இடத்துல விளையாட விடணுமோ அந்த இடத்துல விளையாட விடணும். ஓவரா வந்து நான் என் பிள்ளைய வந்து ஒரு கட்டுக்குள் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அழுத்தத்தை கொடுக்கும்போது மன அழுத்தத்திற்கு வீட்டுல உள்ளாகிறார்கள் என்பது என்னோட கருத்து. சிறப்புமா, சிறப்பு. திருமதி பால ஒரு முருகானந்தம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ல அதிகமாக வீட்டுல தான் சந்திக்கிறாங்க, அதுவும் பெற்றோர்களால சந்திக்கிறாங்க அப்படிங்கிற. இதுல 2 வகையான பெற்றோர்களை அவர்கள் இங்க சொல்றாங்க. ஒண்ணு, பொருளாதார குறைபாடு உள்ள பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியறதில்ல, அதனால அந்த குழந்தைகள் சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்னு, பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாத்துலயும் தன்னுடைய குழந்தை தான் முதல்ல வரணும், எது எடுத்தாலும் தன்னுடைய குழந்தை தான் முதல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அதனால ஒப்பிட்டு பேசுவது அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல கூட அவங்க விளையாட விடுறது இல்லை அப்படிங்கிற. அப்ப 2 விதமான பெற்றோர்கள், பொருளாதார சிக்கலுடையவங்க, பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க, யாராக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் அதுல சிக்கல் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ பள்ளிகள்ல போனா அவங்களுக்கு அங்க சுதந்திரம் கிடைக்குதா, அங்க அவங்க மன சந்தோஷமா இருக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கருத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அங்கேயும் அவங்களுக்கு மன அழுத்தம் தான் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை இங்கே நமக்கு பள்ளியில் தான் குழந்தைகள் அதிகமான சிக்கல்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துல பேசியிருக்காங்க கவிஞர் புதுவை புவனா அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா அப்பா அவர்களை வணங்கி, தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அம்மா அவர்களையும், சிவகாமி அம்மா அவர்களையும், ஸ்ரீபிரியா சத்ரியா அவர்களையும், பிரியா அவர்களையும், மேலும் நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் அம்மா அமுதா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது வந்து இங்க குழந்தைகள் வந்து பிரச்சனைகள் வந்து பள்ளியில அதிகமா நேர்கொள்றாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். உங்க மாதிரி ஆசிரியர் இருந்தா அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா சிரிக்கிறவங்களை பார்த்தா நமக்கு முதல்ல சந்தோஷம் வந்துரும். ஏதாவது 2 வார்த்தைகளை உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் சிரிச்சு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கும். கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது ஒருன்னு சில ஆசிரியர்கள் வருவாங்க பாருங்க, அப்ப அப்படியே குச்சியை தட்டிட்டு வரும் பொழுது பார்த்து பயந்துகிட்டு அது சொல்லக்கூட முடியாம ஓரமா ஒதுங்கி உக்காந்துரும். ஆமா ஆமா, அந்த அனுபவம் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னு கேட்டா நானும் கூட அனுபவிச்சிருக்கிறேன். நல்லா அன்பா சிரிச்சு பேசுற ஆசிரியர்கள் வரக்குள்ள அந்த கிளாஸே நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமா போவோம். இந்த ஆசிரியர் வரமாட்டாரா, இந்த கிளாஸ் வருமான்னு நம்ம எதிர்பார்த்த காலங்கள்லாம் உண்டு. அப்படிதான் பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு ஆசிரியர் வராருனாலே ஐயோ இந்த வாத்தியார் லீவ் போட மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோன்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு ஆசிரியர்கள் கடுமையா இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறதுனால இருக்கிறாங்கதாம்மா, அதுல பாதிப்புகள் வரும் தான். பிள்ளைங்க பாத்தீங்கன்னா காலையில வீட்டுல எழுந்திரிச்சு ஸ்கூல்ல கிளம்புறது காலையிலே இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. 6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பி வேன் தொலைவுல வர்றதுனால வேன் வைக்கிறாங்க, அதுல போற ட்ரெஸ் அது மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே பாத்தீங்கன்னா பாடங்கள் வந்து அதிக சுமைகளை கொடுக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஓய்வே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. பாடத்திட்டங்களும் சொல்றேன், எல்லாருமே வந்து ஒவ்வொரு அதிக உபமும் இருக்கு. அதிக வந்து வீட்டு பாடங்கள் நிறைய, ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற ஆசிரியருக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில அதிகமா வீட்டு பாடங்களை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்கள் வந்து ரொம்ப வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. எதை முடிக்கிறது அப்படின்ற அளவுல வந்து பிள்ளைங்க ரொம்ப வந்து பாதிக்கப்படுதுன்னு தான் சொல்ல முடியும்.
அதாவது வந்துங்கன்னா, நீங்க சொல்ற மாரி நம்ம ஒரு சில ஆசிரியர்கள் ஐயமே அறிவின் திறவுகோல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து மனசுக்குள்ள ஐயங்கள் ஏற்பட்டாலும், அத கேட்கறதுக்கான பயம். அதான் நம்ம இப்ப சொன்ன மாரி வந்து அந்த சிரிச்சு பேசுற ஒரு ஆசிரியர்னாக்கா, தெளிவா ரொம்ப அன்போட எல்லாருமே கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ரொம்ப நம்மளுக்கு பாதிப்பு வராதுன்ற மாரி பிள்ளைங்க கேட்பாங்க. ஒரு சிலர் அந்த முகத்தை பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கேட்கறதுக்கான அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளவே அந்த ஐயங்களை தீர்த்துக்கிறதுக்கு ரொம்ப மனசுக்குள்ள அந்த பாதிப்பு. அத கேட்காதே வந்து ஐயோ இதை கேட்டிருக்கலாமே, கேட்டிருந்தா ஏதாவது வழி கிடைக்குமான்ற மாதிரி எல்லாம் கூட பிள்ளைங்க நிறைய அதுல பாதிக்கிறதுக்கு இருக்குதுமா. உடல் ஆரோக்கியமும் நிறைய பாதிக்கப்படுது. பிள்ளைங்க பாத்தீங்கன்னாக்கா ஓய்வே கிடையாத ஒரு சூழ்நிலைன்ற மாதிரி பள்ளிகள் அந்த பாடத்திட்டங்கள் அந்த மாதிரி அந்த நிமிடம் முதல்ல கூட நாம இதே மாதிரி இப்போ காலையில 9 மணிக்கு போனா 4 மணிக்கு பள்ளி முடிஞ்சிடும். அதே மாதிரி தானே முதல்ல காலகட்டங்கள்லயும் இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தானே அதிகமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பள்ளி நேரம் கூடுதலா வச்சிருக்காங்களா? இல்லையே. அப்படி இல்லைங்கம்மா. அதுதான் பாடங்கள் அதிக சுமைகள், அதாவது அதிக வீட்டு பாடங்கள் கொடுக்கறதுனால பிள்ளைங்க அந்த விளையாட்டு நேரத்தை கூட சந்தோஷமா கழிக்க முடியாது. இவ்வளவு இருக்கு, இன்னும் இதை முடிக்கணும், இந்த பாடம் இவ்வளவு தருது. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில அந்த விளையாட்டுல கவனமே செலுத்த முடியாதுதாம்மா நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டு பாடங்கள் சுமைகள் அதிகமாக்குறாங்க. பிள்ளைங்களை ஒரேடியா திணிச்சு அந்த பாடங்களை வந்து மனப்பாடம் ஏத்துற மனப்பாடம் புரிதல் இல்லாத, அதாவது வந்து அத பிள்ளைங்க வந்து புரிஞ்சிக்க வைக்கிற பள்ளிகளை விட மனப்பாட பள்ளிகள் தான் அதிகமா இருக்குதுமா. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் அப்படின்னுக்குள்ள வந்து பிள்ளைங்க அந்த மனப்பாடத்துல வந்து அந்த மைண்ட் அந்த மூளையை வந்து செலுத்துறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதாம்மா. அந்த விளையாட்டுல அவங்க அந்த கவனம் செலுத்துறதுக்கே வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான்மா. அந்த அது மாதிரி சரியான நேரத்துல உணவு கூட அவங்களால அருந்துறது வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் அந்த பள்ளிக்கு போறது. ஏன்னா 7 மணிக்கு கிளம்பி ஓடுறாங்களா, அது சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போற பிள்ளைகள் தான் அதிகம். காலை உணவை எடுத்துக்கவே பிள்ளைகள் மறுக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டம் நேரம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உணவு சாப்பிடுற அளவுக்கு கூட அவங்களுக்கு கொடுக்காத. ஏன்னா அவங்க சமைக்கிறதுக்கு லேட்டு. இத மாதிரி எல்லாம் வரக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு போகணும்ன்ற அந்த அவசரத்துல பிள்ளைங்க சாப்பிடாதே போறாங்க. மத்தியானம் போனா அது மாதிரி உணவுகள் வந்து சாப்பாடு நல்ல உணவுகள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை தயிர் சாதமும் மாம்பழமும் வச்சு கொடுத்த ஒரு ஸ்கூல்ல அந்த குழந்தை அந்த உணவு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்துட்டுதான் ஒரு செய்தி வருதுனாக்கா அது எப்படிப்பட்ட பாதிப்புன்னு பாருங்கம்மா. அந்த உணவு சாப்பாடு எடுத்துன்னு போற சூழ்நிலை எப்படி குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னு, அதுக்கு என்ன சூழல், அது என்ன பண்ணணும் அப்படின்ற நிலைமை கூட நம்மளால ஆனா இப்போ அரசாங்க பள்ளிகள்ல காலையிலயும் உணவு கொடுக்குறாங்க, மதியமும் நல்ல தரமான உணவு தான் கொடுக்குறாங்க. நானே பார்த்திருக்கேன். உருளைக்கிழங்கு, முட்டை ஒரு நாள் தவறாம அந்த முட்டைகளையும் கொடுக்குறாங்க. அப்ப வீட்டுல சத்து கிடைக்காத குழந்தைகள் பள்ளியில சாப்பிடுறாங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல காசு இருக்கு, ஆனா அங்க நிறைய கேண்டீன் எல்லாம் வச்சிருக்காங்க, வாங்கி சாப்பிடலாமே. எல்லாருக்குமே அந்த காசு பணம் அதிகமா இருக்காது. எத்தனையோ பேரு கான்வென்ட்ல ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஆர்வத்துல சேர்த்துட்டாங்கம்மா. அந்த ஃபீஸ் கட்டவே அவங்க படுற பாடு அந்தந்த குடும்பத்துல போய் பார்த்தாதான் தெரியுது. ஒரு அந்த வாகனத்துக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க. அது ஒரு மாசம் கட்டிடுவாங்க, மறு மாசம் கட்ட முடியாத அந்த பிள்ளைய ஸ்கூல் பஸ் வண்டியில இட்டுன்னு போறது படுற பாடு. ஆனா நம்ம நேரடியா கண் கூட பாக்குறோம். ரொம்ப பயங்கர பாதிப்பு அது பிள்ளைங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நம்ம நேரடியாவே பாக்குறோம். எல்லா விஷயத்திலுமே பணம் முக்கியத்துவமான ஒண்ணா இருக்குதாம்மா. அப்ப அப்படி இருக்கக்குள்ள வந்து பள்ளிக்கு போற பிள்ளைகள் எல்லாமே வந்து கையில பணம் வச்சிருக்கிற சூழ்நிலை இல்லையே. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாதவே நிறைய பாதிப்புகள். ஸ்கூல் போனாக்கா சார் கேட்பாங்க அப்படின்ற கட்டத்துல வந்து நிறைய பனிஷ்மெண்ட் வேற கொடுக்கக்குள்ள வந்து பிள்ளைங்க வந்து அத ரொம்ப பாதிப்புக்குதான் உள்ளாகுறாங்க அந்த ஸ்கூல். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அரசு பள்ளியில சேர்த்தாங்கன்னாக்கா அதுல அருமையான ஒரு சூழ்நிலைகள் இருக்குதான். ஆனா அதை வந்து மக்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா பள்ளிகளையுமே அரசு பள்ளிகள் வகையில அதுக்கு அரசுக்கு பணிக்கு கீழே வர்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு இந்த மக்களோட பாதிப்பு, குழந்தைகளோட பாதிப்பு குறையன்றதுதான் என்னோட இது. எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அரசு பள்ளியில அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல மக்கள் வந்து இந்த தனியார் பள்ளியில சேர்த்து பயங்கர துன்பங்கள் இவங்க மட்டும் அனுபவிக்கிற குழந்தைகள் அதிக துன்பங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் எல்லா வகையிலுமே. ஆனா இந்த திட்டம் கொண்டு வந்தா இது நல்ல ஒரு அருமையான திட்டமா தான் இருக்கும். அரசு பள்ளியில நிறைய செய்யறாங்க. காலை உணவு கூட இப்ப கொடுக்குறாங்க, சிற்றுணவு கொடுப்பாங்க. ஏதோ பிள்ளைங்க ஒரு சூழ்நிலை அதுங்களோட
அழுத்தத்தை கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து அரசு பள்ளியில அதிகமா இருக்குது. ஆனா அந்த தனியார் பள்ளியில கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து மன அழுத்தத்தை அதிகமா ஏற்படுத்திக்கிறது இந்த பள்ளியில தான் நான் சொல்லுவேன். ஒரு குழந்தை 8வது படிக்கிற புள்ள, எனக்கு தெரிஞ்ச புள்ள, அந்த ஸ்கூல்ல குடுக்குற மனபாரமா இல்ல வீட்டுல காசு கட்ட முடியலன்ற பிரச்சனையா எதை தெரியாம வீட்டுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம அம்மா நம்மளால கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சைக்கிள்லயே ஸ்கூல் விட்டு சைக்கிள்லயே சென்னை வரைக்கும் போயிடுச்சு அந்த புள்ள. அப்ப வந்து அங்க யாரோ ஒரு டீ கடையில இரவு வரைக்கும் சைக்கிள்ல மிதிச்சின்னு போயிருக்குது. அப்ப இரவு 12 மணிக்கு ஒரு இடத்துல போய் பசிக்குதுன்னு டீ கடையில எதுவும் காசும் அந்த புள்ளைக்கு தெரியல. டீ கடையில போய் டீ கேட்கக்குள்ளதான் அந்த புள்ள நீ எங்க இருந்து வந்த அந்த டீ கடைக்காரங்க கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு வருது அந்த செய்தி, இந்த மாதிரி ஒரு புள்ள வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அளவுக்கு அந்த புள்ள பாத்து 12 மணிக்கு மேல போயிட்டுன்னு வராங்க. எங்க வீட்டுக்காரர் தான் அந்த கார் அவசரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. அப்படிலாம் அந்த பிள்ளைங்க வந்து அந்த பள்ளியில அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு போறாங்கன்றத நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பாதிப்பு பிள்ளைங்கள இருக்குதுமா. இந்த மாதிரி விஷயங்கள் காலேஜ் படிக்கிறப்ப ஃபீஸ் கட்ட முடியாது, பாதியிலே நிறுத்தப்பட்ட பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்தப்பட்டு கான்வென்ட்ல படிச்சுட்டு ஸ்கூலுக்கு மாத்திடுறாங்க. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியல. அப்ப அந்த பிள்ளைங்க ரொம்ப தவிக்கிற தவிப்பு இருக்குது பாத்தீங்களா. ஆங்கிலத்திலேயே படிச்சிருங்க, இங்க தமிழ படிக்கக்குள்ள பயங்கர பாதிப்பு. அப்ப ரொம்ப அந்த பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது மாதிரி நிறைய பிள்ளைங்களை நான் பாத்துருக்கிறேன். நிறைய அது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பள்ளியை விட்டு மாத்துவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் அத வந்து நானே அந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைய கான்வென்ட் ஸ்கூல்ல போடக்குள்ள அந்த ஆங்கிலத்தை ஏத்துக்க முடியாது, அதுலயும் பாதிப்பு நிறைய இருக்குமா பள்ளியில. சிறப்புமா, சிறப்பு. மறுபடியும் நாம இன்னொரு சுற்றுலா இன்னும் கொஞ்சம் கருத்துகள் பேசுங்க. இப்போ புவனா அம்மா வந்து பள்ளிகள்ல தான் குழந்தைகள் அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க 2 வகையான பள்ளிகளை குறிப்பிடுறாங்க. ஒண்ணு தனியார் பள்ளிகள், ஒண்ணு அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த அளவு மன அழுத்தத்துக்கு உட்படுறது இல்லை அப்படிங்கறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. அதே தனியார் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு அதிகமாக உட்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அதோட அவங்க ஒரு சிறப்பு ஒரு கருத்தா ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லா பள்ளிகளையுமே அரசின் கீழ் கொண்டு வந்துட்டோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் தரமான உணவும் தரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட நோக்கம் மிக சிறப்பான ஒரு கருத்தாக எனக்கு தெரியுது. நன்றி அம்மா. இப்போ அதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு சுற்றுல கூட நம்ம அடுத்து பேசிக்கலாம். இப்பொழுது அதை தொடர்ந்து சமூகத்துலதான் நிறைய பிரச்சனைகளை, இப்ப பள்ளிகள்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் வீட்டுல இருக்கக்கூடிய சிக்கல்களை காட்டிலும் குழந்தைகளுக்கு சமூகத்துல அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, அதை அவர்களால எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு கருத்துல அதை பற்றி பேச வருகிறார்கள் இசைக்குயில் மயிலை கிரிஜா ராஜசேகர் அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தூண் போன்ற திரு நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஒவ்வை யாதுமாகியவள் திருமதி ராஜாமணி அம்மா அவர்களையும் வணங்கி என்னுடன் விவாதம் செய்ய வந்திருக்கும் அனைத்து தோழிகளையும் வணங்கி என்னுடைய கருத்தை பகிர்கின்றேன். குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு, வீட்டில், பள்ளியில், உறவுகளுக்கிடையே எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா அதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கடத்தல், நிறைய சின்ன குழந்தைகள் கடத்தப்படுறாங்க பல விதமான காரணங்களுக்காக. என்ன அப்படின்னா பாலியல் இதுல உட்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வச்சு வந்து இது கேக்குறாங்க, பிரச்சனைகளை பிச்சை எடுக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பணயமா வச்சு வந்து பெற்றோர்களை மிரட்டி பைசா கேக்குறாங்க. இது வந்து மிக முக்கியமான பிரச்சனை நம்ம நாட்டுல. இப்போ சமூகத்துல இருக்கிற மிக மிக முக்கியமான குழந்தைகளை கடத்துவது, அவர்களை வந்து பலவிதமான இதுக்கு உட்படுத்துவது. சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா நடப்பான்ல 287 பெண் குழந்தைகளை கடத்திருக்காங்க. ஆனா எத்தனை பேரை மீட்டிருக்காங்க? 179 பேரை மீட்டிருக்காங்க. ஆனா எந்த நிலைமையில் அவங்க எந்த நிலைமையில மீட்டிருக்காங்க? அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் மீட்டிருக்காங்க. இன்னொன்னு, அதே மாதிரி ஆண் குழந்தைகளும் அதே மாதிரிதான் கடத்தப்பட்டிருக்காங்க. சென்னையில மட்டும் இந்த சொல்றது நடப்பான்ல இப்ப இன்னும் முடியக்கூட இல்ல, 51 பேரை கடத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி.
20 பேரோ என்னமோதான் மீட்டிருக்காங்க. அது கூட ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்கள என்ன இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்கள கண்ணெல்லாம் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலயும் அது மாதிரி நிறைய பேரு 54,328 குழந்தைகள் ஒரு வருடத்துல கடத்தப்படுறாங்க. அத வந்து யாருமே கிரிஜா அம்மா, ஆஹ் நேற்று ஒரு செய்தி ஏதோ ஊடகத்துல பார்த்தேன் நானு. மணிப்பூர் மாவட்டத்துல, அந்த மணிப்பூர் மாநிலத்துல இருந்த சிறுமிகள் ஒரு 30 குழந்தைகளுக்கு மேல நினைக்கிறேன், இன்னைக்கு ஏதோ அவங்க வந்து கேரள பகுதியில அடையாளம் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஊடக செய்தி. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுமிகளை கேரளத்துக்கு எதுக்கு அந்த குழந்தைகளை கடத்திட்டு வந்தாங்க? அப்ப இதுக்குள்ளார எல்லாம் போனோம்னா அது வேற ஒரு மாதிரியே இருக்கும். ஆனா குழந்தைகளை கடத்துறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய கேரள பகுதியில மணிப்பூர் குழந்தைகள் இங்க இருக்கு, அவங்கள கடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது நிஜமாவே எனக்கு நேற்று கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. அப்ப ஏதோ வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கோ அல்லது வேற எதுக்கோ தான் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு. ஆமாங்கம்மா, வெளியில குழந்தைகளை நம்ம வெளியில அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஐயோ அது என்ன ஆகுமோ அந்த குழந்தைகள் எதிர்கொள்ற பிரச்சனை வந்து மெயின் பிரச்சனை இது. இதுல வந்து என்னன்னா அவங்க குழந்தைகள் கடத்தப்படுறது சரி, அது போல 10 வயது காதல். இது ஏன் அப்படின்னா வீட்டை விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க பசங்க. வீட்டை விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. அவங்க வேற வேற முறைகள்ல வந்து அவங்களால வந்து அதை வந்து என்ன சொல்றது, அவங்களால நிலைக்க முடியல அவங்களோட. அதனால வந்து இளம் வயதிலேயே வந்துட்டு கர்ப்பமாகிடுறாங்க, கருவுற்று அந்த மாதிரி குழந்தைகளை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டு போய் இதுல போட்டுடுறாங்க. குப்பை தொட்டிகள், எவ்வளவு குப்பை தொட்டி குழந்தைகள் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூவம் பக்கத்துல எல்லாம் குழந்தைகளை போட்டுடுறாங்க. போட்டாங்கன்னா அவங்களோட எதிர்காலம்லாம் அவ்வளவுதானே. எத்தனை அனாதை இல்லங்களை கொண்டு போய் அவங்கள விட்டாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாங்க திருப்பதி போயிருந்த போது எங்களுக்கு வந்து கார் ஓட்டியா ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதவும் கரங்கள்ல வந்து படிச்சவர். அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. அவருக்கு வந்து வெளி நடப்பு எதுவுமே தெரியல. எக்ஸ்போஷரே இல்ல. அந்த மாதிரி குழந்தைகளும் இருக்காங்க. பாவம் அவங்க வளர்ந்தது அந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ற காரணமே வந்து இந்த மாதிரி 10 வயது காதல்ல வந்து வெளியில வந்துடுறாங்க. நிறைய பேர் வீட்டுல கோச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம். அது போல பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து கெட்ட பழக்கங்கள் நிறைய வந்து போதை பொருட்களை வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து போதை பொருட்கள்லாம் வந்து வெறும் வந்து புகை பிடிக்கிறது அந்த மாதிரி இருந்தது. இப்ப எல்லாம் வந்து கண்ல கூட வந்து போதை பொருளை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க விக்கிறாங்க. எப்படி தைரியமா விக்கிறாங்க? எப்படி விக்கிறாங்க இவங்க வந்து? அது சமூகத்துல நடக்கிற பிரச்சனை தானே அது. எவ்வளவு வந்து பெற்றோர்கள் கண்காணிச்சாலும், எவ்வளவு வந்து பள்ளியில கண்காணிச்சாலும் இது வந்து சமூகத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய இதுவாச்சே, பிரச்சனையாச்சே. நீங்க சொல்ற மாதிரியே 2 விதமா இதுல நாம பாக்குறோம். இப்போ பணம் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம பெற்றோர்களுக்கு தெரியாம அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. ஏழையா இருக்கக்கூடிய குழந்தைகள் பணம் இல்லைனாலும் அது சாராயங்கள் வாங்கி குடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான புகைப்பிடித்தலோ அந்த மாதிரியான நிகழ்வுக்கு போயிடுறாங்க. இப்ப 2 வகையிலுமே பணமே இதுக்கு அடிப்படை இல்லை. ஆனா எல்லா தட்டுலயுமே இந்த தவறான பழக்கங்களை அந்த குழந்தைகள் கைக்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நிறைய இந்த தொடர்வண்டி நிலைய பக்கத்துல அங்க எல்லாம் பார்த்தா பள்ளிக்கு போகாம திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் எல்லாம். அது போல பாத்தீங்கன்னா தீய பழக்கங்கள்ல வந்து நிறைய குற்றம் செஞ்சுடுறாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா சிறுவர் அதனால வந்து என்னாச்சு, சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்படுறாங்க. அதனால வெளியில அந்த சைக்கிள் மாதிரி அவங்க மறுபடியும் அந்த குற்றத்துல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி அந்த சைக்கிள்லயே சுத்தி வருதே தவிர உங்களுக்கு இதெல்லாம் வந்து மாத்த முடியாத மிகப்பெரிய கொடுமை. சமுதாயத்துல சின்ன குழந்தைகள் வந்து ஃபேஸ் பண்ற அந்த கொடுமைகள் அது வந்து அது மாதிரி இந்த ADHD ப்ராப்ளமும் அவங்களும் அந்த குழந்தைகள் எல்லாம் நிறைய சீரழிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அதனால சமூகத்தில் தான் பிரச்சனை அதிகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி. சிறப்பு திருமதி கிரிஜா அம்மா அவர்களே. சமூகத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனைகள் வீட்டுல இருக்கக்கூடியதோ பள்ளிகள்ல இருக்கக்கூடியதோ ஒரு சாதாரணமான பிரச்சனைகளாக இருக்கும், தீர்வு காண முடியும். ஆனா சமுதாயத்துல அந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அவங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியதாக, அது சமுதாயத்திற்கும் ஒரு சீரழிவை தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இவங்களுடைய கருத்துக்களை நாம பாக்குறோம். இந்த சிறுமிகளை
இம்சைக்கு உட்படுத்துதல், பிச்சை எடுக்க வைக்கிறது, அப்புறம் குழந்தைகளை கடத்துறது, அது மாதிரியான செயல்களை எல்லாம் சொல்லி இந்த தவறான பழக்கங்களுக்கு அவங்களை தூண்டுவிக்கிறது. இந்த மாதிரியான கொலை குற்றங்கள் கூட அந்த 11 வயதுல செய்யக்கூடிய அளவுல இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் அவங்க அருமையா முன்வச்சிருக்காங்க. அப்ப சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகளை தனிமையில போய் சிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தோட அவங்க ரொம்ப அருமையாக இங்க பதிவிட்டு இருக்காங்க. இப்போ சிறப்புமா அதை தொடர்ந்து ஊடகங்களால இந்த குழந்தைகள் எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அதற்கு என்ன தீர்வு, ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாம் நமக்கு இங்க முன்வைக்க வராங்க திருமதி அமுதா சிங்காரவேலு அவர்கள் கோவையிலிருந்து. அவர்களுடைய கண்ணோட்டத்துல ஊடகங்கள் வழியாக சிறுவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தாய் தமிழையும் என்னோடு உரைந்த எண்ணவரையும் வணங்கி சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனர் ஐயா நிலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி இந்த அவையை சீர்தூக்கி இழக்கக்கூடிய அம்மா ராஜாமணி அம்மா அவர்களை வணங்கி அவையை வழிநடத்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சிவகாமி சகோதரி அவர்களை வணங்கி அவை சார்ந்த அத்துணை ஆளுமைகளையும் வணங்கி தோங்குகிறேன். அம்மா, என்னுடைய தலைப்பு ஊடகங்கள். இன்றைக்கு குழந்தைகள் அதிகமான பிரச்சனை ஊடகம்னு ஏன் சொல்றேன்னா, மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்கூடா நடக்குது, நமக்கு புரிதலோட இருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் எல்லா பெற்றோர்களும் இந்த ஊடகத்தை பத்தி தெரிஞ்சிருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு இன்னும் பெற்றோர்கள் இடத்துல நம்ம ஊடகம் வந்து சேரல. அப்படிங்கிறனால இது அவங்களால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. எப்போ வந்து ஒரு பெற்றோரோ பக்கத்துல இருக்கவங்களோ அதை சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய நாலேஜுக்கு வராம அந்த அவங்களுடைய தகவல் பரிமாற்றம் பண்ண முடியல, அவங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறப்போ நம்ம அந்த குழந்தைக்கு அந்த ஒரு அபாயகரமான ஒரு செல்போன் அப்படின்னு சொல்லக்கூடியதோ மற்ற விடயங்களையும் நம்ம வந்து கையில கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் பெருநோய் தொற்று காலத்துல. அதுக்கு முன்னாடி கூட நம்ம எவ்வளோ இல்லை படிக்க சொல்றப்போ ஒவ்வொரு குழந்தைகள்ட்டையும் இந்த ஊடகத்தை நம்ம கையில கொடுத்துட்டோம். அதுல எவ்வளவு அபாயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் கண்கூட அறிஞ்சதுதான். மற்ற விடயங்கள் எல்லாமே அவ்வளவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், மத்த சொல்ல தெரிஞ்சுக்கலாம், நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஊடகம் என்பது பெற்றோர்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விடயமாக இருக்கிறதுனால அது அதோடைய அபாயத்துல குழந்தைங்க எப்படி விழுகிறாங்க, எப்படி எழுந்திருக்கிறாங்கன்னே நிறைய பெற்றோர்களால இன்னும் புரிஞ்சு கொள்ளவே முடியல. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இதுல வந்து இந்த ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைக்காட்சி முன்னாடி எல்லாம் அதிகமான பாதிப்புக்குள்ளானதா தொலைக்காட்சியை பத்தி அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த இதுல வர்ற நாடகங்கள், பரபரப்பான செய்திகள் இதெல்லாம் வந்து மனசை பாதிக்குது, உறவு முறைகளை தவறா சொல்லி தருது, இது மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்கள் இருந்தது. அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Facebook, Twitter, WhatsApp, Instagram, Snapchat, Threads இது போன்ற அநேக ஊடகங்கள் வந்து இப்ப யாராலுமே அதிகமா புரிந்து கொள்ள முடியாததாகவும் அதை வந்து உபயோகிக்க தெரியாததாகவும் இருக்கிறதுனால இதோடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதுவும் குழந்தைங்கள்ட்ட அப்படிங்கிறப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம மொபைல் கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கும். ஏன்னு வச்சுங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்கிட்டையும் இன்னைக்கு அலைபேசி இருக்கு. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை உபயோகிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம். அது மறுக்க முடியாது. அப்போ ஒரு சிறு குழந்தை அப்படி இருக்கப்போ எல்லாரும் பாக்குறாங்க, அது கவர்ந்து இழுக்குது அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு எனக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைக்கு கூட ஒரு சாப்பாடு ஊட்டுறதுக்கோ ஒரு அமைதிப்படுத்துறதுக்கோ இந்த மொபைல கொடுக்கறதுக்கான கட்டாயத்துக்குள்ள வந்து நம்ம போயிட்டோம். இப்ப இன்னைக்கு எல்லாம் நிலாசோறு ஊட்டுறதோ வெளி உலகத்தை சுத்தி காமிச்சு ஊட்டுறதோ படங்கள்லாம் அதெல்லாம் வழக்குடைஞ்சு போயிடுச்சு. போன கையில கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது ஸ்வைப் பண்ணி அது என்ன வேணாலும் போய் பாத்துக்குது, அதுக்கான பாட்டு கேட்டுக்குது, அந்த மாதிரி போகுது. இதனால நிறைய கண் பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்டே வருது. ஒரு 8 மாசம் 9 மாசம் குழந்தைங்களே இந்த கேட்ராக்ட் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைகளுக்குள்ள வர குழந்தைகள்லாம் எவ்வளவோ பாக்குறோம். இது பெரியவங்க கூட நம்ம ஏதோ ஒருன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும், அதை பார்க்காதீங்கன்னு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா குழந்தைங்களை அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப அவங்க கண்ட்ரோல்குள்ளே வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு இது விஷயமா இந்த ஊடகம் இருக்கு. அதே போல ஊடகத்தோட தன்மை வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து நல்லது கெட்டது எல்லாமே சொல்லுது. ஆனா அது அறிஞ்சு புரிஞ்சுக்கு எடுத்துக்கக்கூடிய வகையில வந்து குழந்தைங்க இல்லாதனால அது ஆபத்து வந்து பெருகி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல குழந்தைகளோட மனப்போக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி செல்ற குழந்தைகள்னு வைங்களேன், அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படின்னா நீங்க மத்த குழந்தைகள்ட்ட பேசுறப்போ உங்ககிட்ட நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா,
நீ Facebookல இருக்கியா, நீ வாட்ஸ்அப்ல இருக்கியா, ஸ்னாப்சாட்ல இருக்கியான்னு கேக்குறப்போ இல்லாத அந்த குழந்தைங்க வந்து அவமானத்துக்கு உள்ளாகுறாங்க. அது வந்து கேலிக்குள்ளதாகுது. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணதானா நான் இது கேட்ட விடயம் இதெல்லாம் நீ யூஸ் பண்ணலன்னா நீ வந்து நீ எல்லாம் எதுக்கு உயிர் வாழ்ற அப்படின்னு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட கேக்குது. இதெல்லாம் தெரியாம நீ எதுக்குடி இருக்கிற அப்படின்னு கேக்குது. அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் அது புரியல. இதனால அவங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான இருக்கனால அவங்களுடைய மனப்போக்கு வந்து அப்படி மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இருக்கு. முன்னாடி எல்லாம் கார் பங்களா வசதி இருக்கு. அதெல்லாம் இருந்திருக்கும். நிறைய படிப்பு இருக்கு. அதெல்லாம் பெரிய விடங்களா இருந்தது. இன்னைக்கு வந்து நான் இத்தனை ஃபாலோயர்ஸ் வச்சுக்கிறேன். இவ்வளவு என்னை பின்தொடர்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு வந்து பெரும் விடயமா இருக்கு. அந்த மனப்போக்கு வந்து இதை உபயோகிக்கணும் அப்படின்னு மத்தவங்களை தூண்டுற அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டு போயிருக்குது. இதெல்லாம் தான் அந்த ஊடகத்தினால வர்ற பிரச்சனைகள். அதே போல ஊடகம் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாத நபர்கள் யாருக்கு வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். யார் வேணாலும் முகத்தை காமிக்காம வேற ஒரு முகம் பொருத்தி அவங்க வந்து தவறான வழியில பயன்படுத்துறது இருக்கு. அது குழந்தைங்களுக்கு தெரியாது. பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், பேசுறது ஆனா பொண்ணா தெரியாது, எத்தனை வயசு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க என்ன எதுனாலும் சரி ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்மகிட்ட யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிடுறாங்களே தவிர அவங்க அதை புரிஞ்சு கொள்ற தன்மை இல்லாம போயிடுது. புரிஞ்சு கொண்டு அதுக்கான முடிவெடுக்க முடியாத தன்மைகள் அந்த குழந்தை இருக்காங்க. அப்ப அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு விடயம் இருக்கு. அதே போல பெண்கள் யாருக்கும் தெரியாதுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த யாருக்குமே தெரியாது நம்ம பண்றது அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்குது பாத்தீங்கன்னா, என்ன வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எவ்வளவு தரக்குறைவா வேணாலும் நடந்துக்கலாம், பேசலான்ற அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து எவ்வளவோ சிக்கல்களுக்குள்ள குழந்தைங்க படுறாங்க. ஆண் குழந்தைகளுக்கும் இது நடக்குது, பெண் குழந்தைகளுக்கும் நடக்குது. ஈவன் வந்து பெரியவங்களா இருக்கிற நமக்கே வந்து நடக்குது சமயங்கள்ல வந்து யாரோ எங்கெங்கயோ நபர் வந்து எடுக்கிறாங்க. நம்ம எல்லாம் இணையத்துல பயணிக்கிறோம், வந்துருது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப குழந்தைகள்கிட்ட அவங்க சொல்லவும் முடியாது. நான் இதெல்லாம் பயன்படுத்துறேன்னா வீட்டுல கண்டிப்பா அடி விழும். அதனால சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமான அளவுல அவங்க மன அழுத்தங்களுக்குள்ள போயிடுறாங்க. அதுல இருந்து மீட்டெடுக்கிற வழி தெரியாது. டீச்சர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். போன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நிறைய சொல்லி தரதும் இருக்காங்க. நீங்க உபயோகிக்க கூடாதுன்னு இருக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு போனா பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற டீச்சர்ஸ் இருக்காங்க. அது வந்து ஹெட் வரைக்கும் போய் இருக்கும். அந்த நிலைகள்லாம் இருக்கும். வீட்லயும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்காங்க. போன் கொடுத்தாலும் நீங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் வைப்பாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இதுக்குள்ள வர்ற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க தீர்வு சொல்ல முடியாம யாருக்கிட்டையும் சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியாத ஒரு மன அழுத்தத்துக்குள்ள அவங்க வந்து போயிடுறாங்க. அதனால நான் ஊடகம் தான் அதிகமான மன அழுத்தத்துக்கும் அவங்க பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. அதனால அந்த குழப்பத்துகளுக்கெல்லாம் ஊடகம் தான் காரணம் நான் சொல்றேன். வாய்ப்புக்கு நன்றிமா. சிறப்பு அம்மா, சிறப்பு. தங்களுடைய கருத்துகள் மூலமாக ஊடகங்கள் குழந்தைகளை அதிக அளவு பாதிக்குது அப்படின்னு இதுல ரொம்ப சிறார்களை அதிகமாக பாதிக்கிறதை விட ஓரளவு அந்த வளரும் பருவத்துல அடல்ட்டை தொடராங்க இல்லைங்களா? அப்ப அந்த அடல்ட் ஏஜை தொடக்கூடிய குழந்தைகள் வந்து எதை பார்க்கலாம், அவங்களுக்கு அது ஒரு அந்த மேல ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பின் காரணமாக எதையோ பாக்குறாங்க, எப்படியோ ஒரு சிக்கிடுறாங்க. நிறைய பெண் குழந்தைகளும் இந்த மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்லி முதல்ல தொலைக்காட்சியே நம்ம டெவில் பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த பாக்ஸ நமக்கு தேவைன்னா மூடி கூட வச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம், வீட்டுல ஒட்டுக்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது. ஆனா இப்ப அவங்க கையிலேயே கொண்டு போய் நம்ம அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையா போயிருச்சு. இதுல நிறைய நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. நூல்கள் எல்லாம் படிக்கக்கூடியது, அவங்களுக்கு தெரியாதத மத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருத்துகள் இருந்தாலும் கூட அந்த 11 வயதை தொடுபவர்கள் வந்து நிறைய இந்த சிக்கலுக்கு உள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அருமையம்மா. இது யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு தைரியத்தை கொடுக்குதுன்னு சொன்னீங்க பாருங்க, அது ஒரு அருமையான கருத்தாக இருக்கிறது. அப்ப ஊடகங்களால குழந்தைகள் கெட்டு போறாங்க, சிறார்கள் கெட்டு போறாங்க அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை முன்வைத்தார்கள் திருமதி அமுதா சிங்காரவேல் அவர்கள். நன்றிம்மா, சிறப்பு. அடுத்ததாக இந்த குழந்தைகள் உணவு பழக்க வழக்கங்களினால குழந்தைகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாப்பாடு பத்தியோ அது சம்பந்தமாகவோ அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அதனால அவங்களுடைய உடல்நலம், அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இங்க நமக்கு பேச முன் வந்திருக்காங்க திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். உணவு பழக்க வழக்கங்களால் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. வாங்கம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய விவாத மேடைக்கு தலைமை ஏற்றிருக்கும் ஔவை திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் விவாதத்தை எடுத்துரைக்க வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது இன்றைய குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனை, அது முக்கியமா உணவு பழக்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் உணவு சாப்பிடுறது அப்படின்றது ஒரு பிரச்சனையாவே இல்ல. பிரச்சனையான்றதை விட ஒரு விஷயமாவே இல்ல. அது சாதாரணமா ஒரு நடைமுறையா இருந்தது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைய குழந்தைகளுக்கு உணவு பழக்கம் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்தே இருக்கு. இப்ப குழந்தைக்கு சிறப்பான ஆகாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான். அந்த காலத்துல அது பிரச்சனை இல்ல, வருஷக்கணக்கா குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுக்கறது அப்படின்றதே ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா தாய்க்கு ஊட்டச்சத்து இல்ல, தாய்க்கு முதல்ல பால் சுரக்கிறது இல்ல, தாய்ப்பால் வந்தாலும் அத அவங்க சரியா குடுக்கறது இல்ல. அப்படிங்கும்போது அந்த ஆரம்ப உணவே அந்த குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, தாய்ப்பாலுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு பால குடுக்குறாங்க. இல்லைன்னா பவுடர் பால குடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்திலேயே குழந்தைகளுக்கான எதிர்ப்பு சக்தி போயிருது. நமக்கு அடிப்படையான எதிர்ப்பு சக்தி நமக்கு தாய்ப்பால்ல இருந்து தான் கிடைக்குது. குறைஞ்சது 1 வருஷமாவது குடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்துல எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்படிங்கும்போது தாய்ப்பாலே குடிக்காம வளர்ற குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கூட தாய்ப்பால் இல்லன்ற இருக்கலாம், இல்ல பிரச்சனை இருக்கலாம். அதனால வேற பாலையோ, வேற பவுடர் பாலையோ குடிச்சு வளர்ற பிள்ளைங்க, நாளைக்கு பிற்காலத்துல எப்படி எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்கும்? எதை அவங்க எதிர்கொள்ளுவாங்க? சரி அப்படி தாய்ப்பால் இல்ல அப்படின்னாலும், அதற்கு வீட்ல செஞ்சு குடுத்தா பரவால்ல. அப்பல்லாம் வீட்ல பாட்டி இருந்தாங்க. அரிசி கஞ்சி செஞ்சு குடுப்பாங்க. மொள கட்டுன தானியத்த அத கஞ்சி செஞ்சு குடுப்பாங்க. அப்படியெல்லாம் செய்றாங்களான்னா, அதுவும் கிடையாது. இன்றைக்கு அவசர சூழல்ல வேலைக்கு போறாங்க. கூட பாட்டி இல்ல, இல்ல வெளிநாடுகள்ல இருக்காங்க. அப்படிங்கம்போது, எல்லாமே வெளியில வாங்குன உணவா தான் இருக்கு. பிறந்த குழந்தைக்கும் கடையில வாங்கி அத சுடு தண்ணீல போட்டு ஆத்தி குடுக்குறாங்களே தவிர, யாரும் வீட்ல சுத்தமா கைப்பட செஞ்சு குடுக்கறது கிடையாது. அப்ப அதன் மூலமா குழந்தைகளுக்கு சத்துக்கள் கிடைக்குதோ இல்லையோ வேற சில பிரச்சனை அப்ப நமக்கு தெரியாது. பிற்காலத்துல அது கண்டிப்பா ஒரு பிரச்சனைய தான் கொண்டு போய் விடும். அதே மாரி தாய்ப்பால் இருந்தா குழந்தைக்கு தண்ணீர் கூட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீரும் பிரச்சனையா இருக்கு. உணவுங்கும்போது அந்த இடத்துல தண்ணீரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பாலாம் ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி எல்லாமே குடிச்சாங்க. இப்ப நாங்கலாம் ஓரளவுக்கு 1 வயசு வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சோம். ஆனா இன்றைக்கு உள்ள குழந்தைகள் பிறக்கும் போதே ஆர்ஓ தண்ணி தான். அதனால ஆர்ஓ தண்ணிய தவிர வேற எந்த தண்ணிய குடிச்சாலும் உடனே ஒரு தொண்டை வலி, ஒரு காய்ச்சல், ஒரு ஜலதோஷம் அந்த மாரி வருது. அப்போ ஆனா தண்ணீலயும் சில சத்துக்கள் இருக்கு. இந்த மாரி தண்ணிய குடிக்கும்போது தான் சத்து வருதுன்றாங்க. ஆனா விளம்பரம் பார்த்தீங்கன்னா, அதுல அந்த தாது சத்த சேர்த்திருக்கோம். இதுல இந்த தாது சத்த சேர்த்திருக்கோம். அப்படி இப்படின்னு விளம்பரம் பண்றாங்க. அந்த தண்ணீல அது இருக்கு, இந்த தண்ணீல இது இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு வர்ற ஆர்ஓ தண்ணீல எதுவுமே இல்லன்றாங்க. தண்ணீர்லயும் ஒரு சில சத்துக்கள் இருக்கு. அந்த சத்து எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா, அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சாப்பிடக்கூடிய இப்போ ஓரளவுக்கு நம்ம வீட்ல வளர்க்கும்போது, நம்ம கைப்பட குடுத்து வளர்த்தலாம். ஒரு 2, 3 வயசுக்கு அப்புறம் பள்ளிக்கு போறாங்க. வெளியிடங்களுக்கு போம்போது, இந்த சாக்லேட்டுன்றது, மிட்டாய்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இனிப்பு அப்படின்றது. அந்த காலத்துல பொறுத்தவரைக்கும் இனிப்புன்றது ஒரு வெல்லமாக, கருப்பட்டியாக அப்படிதான் இருந்தது. ஆனா இன்றைய இனிப்பு சர்க்கரை. அந்த சர்க்கரை தான் எல்லா நோய்களுக்கும் காரணமா இருக்கு. அப்ப அந்த இனிப்பு ருசிய முதல்ல குழந்தைகள் தெரிஞ்சுக்கும் பொழுது, அதற்கு அவங்களுடைய மனதும் சரி, உடலும் சரி ஏங்குகிறது. இனிப்பு எப்ப சாப்பிடுவோம்? இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு. இப்ப பள்ளிகளுக்கு போம்போது ஒரு பிறந்த நாள்னா உடனே இனிப்பு குடுக்குறாங்க. இனிப்புன்னா அது ஒரு மிட்டாயா இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, வேற வேற மாதிரி வருது. சாக்லேட்டு, வேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ குடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடுறாங்க பிள்ளைகள். அதுவும் முக்கியமா இன்றைய குழந்தைகளுடைய உணவா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுமனையில செய்யக்கூடிய அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் சொல்றாங்கல்ல. அதுதான் அதிகமா இருக்கு. அதுல இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இனிப்பு, கோதுமை, மைதா இதெல்லாம் கலந்தது தான். இது அளவோட சாப்பிட்டா, இல்ல என்னைக்காவது சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. ஆனா அதுவே குழந்தைகளுடைய உணவாக இருக்கும் பொழுது, பசி மந்திக்கப்படுது. அவங்களுடைய ஊட்டச்சத்து குறையுது. சத்தான உணவுகள அவங்க எடுத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பிறந்த நாள்னா கேக் வெட்டணும் அப்படின்றது இந்த குழந்தைகளுக்கு இருக்கு. ஆனா அந்த கேக் எப்படி செய்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா வண்ணத்திலயும் வருது.
அந்த வண்ணம் எல்லாமே வந்து சாயம்னு வந்து சொல்றாங்க. அது வந்து பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு உங்க கையாலே விஷத்த குடுக்காதீங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஆனாலும் இன்றைக்கு தெரிந்தோ, தெரியாமலோ குழந்தைகள் மட்டும் இல்ல, பெற்றோர்களும் வந்து இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அந்த கேக்க அதான் வெட்டி சாப்பிட்டா தான் வந்து பிறந்த நாள் கொண்டாடின மாரி ஆச்சு அப்படின்னு, அத வந்து ஒரு கண்டிப்பான விஷயமா வந்து செய்றாங்க. அது மாரி அதுக்கு அடுத்து ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், பீஸா இதெல்லாம் வந்து இவங்க இப்ப சாப்பிடக்கூடிய உணவு வகைகளா இருக்கு. இது எதுவுமே நம்மளுடைய பாரம்பரியம் கிடையாது. சத்தான உணவு கிடையாது. இன்றைக்கு எந்த குழந்தைகளுமே அத சாப்பிடுறது கிடையாது. துரித உணவுன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட், அதே மாரி ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ருசிய தருது, ஒரு கவர்ச்சிய தருது. விளம்பரத்துல பார்க்கும்போது, பல வண்ணத்துல பார்க்கும்போது சாப்பிடணும்னு அவங்களுடைய சுவைய தூண்டுதே தவிர, அதனால எந்த ஒரு ஊட்டச்சத்தோ, நலன்களோ வந்து குழந்தைகளுக்கு கிடையாது. இதனால முக்கியமா வந்து குழந்தைகளுடைய பற்கள் பாதிக்கப்படுது. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் வந்து பல்லெல்லாம் விழுந்து முளைச்ச அப்புறம் தான் வந்து நிலையான பற்கள் வரும். ஆனா, அந்த விழுந்து முளைச்சதுக்கு அப்புறம் உள்ள பற்களும் வந்து வீணா போயிருது இவங்க சாப்பிடுறதுனால. அதனால இப்பவே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து வாயில வந்து கிளிப்பு போடுறாங்க, பல் எடுக்குறாங்க, ரூட் கனால் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க. இந்த மாரி பிரச்சனைகளும் வருது. இது மட்டும் அல்லாமல் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வருது. பசங்க வந்து இப்ப நம்ம வந்து எவ்வளோ கட்டுப்பாடா வச்சிருந்தாலும் 4 பேர் சாப்பிடும்போது அத பார்க்கும்பொழுது, நம்மளும் அத சாப்பிடணும் ஆஹ் அப்படின்னு தோணுது. அதே மாரி இதெல்லாம் விட சைவத்த விட பார்த்தீங்கன்னா, சைவத்துல வந்து பாலே வந்து மோசமா இருக்கு. நம்ம மத்தத இது தவிர்த்தாலும், பால் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பாக்கெட் பால் தான் வந்து எல்லா விதமான உடல் உபாதைகளுக்கும் அடிப்படையா இருக்கு. முக்கியமா பெண் பிள்ளைகள் வந்து சீக்கிரமே பருவம் எய்துவதற்கு அது ஒரு காரணமா இருக்கு. அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி மாட்டுல இருந்து கறந்து பசும்பாலா அப்படி எடுத்து குடிச்சா சரி. அது பரவால்ல. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பாக்கெட் பால் சொன்ன மாரி பாலுன்னா வந்து அது கெடும். பாத்திரம் சரியா கழுவலைனாலே பால் கெடும். ஆனா இன்னைக்கு வர்ற பாக்கெட் பாலு எவ்வளவு நேரம் வெளியே இருந்தாலும் கெடுறதில்ல. அது வந்து பாலான்னே தெரியல. அதனால வந்து அதனாலயும் வந்து பல பிரச்சனைகள் வருது. அதே மாரி அசைவ உணவுகள பார்க்கும்பொழுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழின்றாங்க. அத சாப்பிடும்போது மலட்டுத்தன்மை தான் வருது. அதே மாரி முட்டை வந்து வெஜிடேரியன்றாங்க. அதுல இருந்து குஞ்சு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அத வந்து செய்யுறாங்க. அப்ப இதையெல்லாம் மலட்டுத்தன்மை தான். சாப்பிடும் பொழுது, நம்ம அந்த மாதிரி அது மாரி சீட்லெஸ் சாப்பிடுறாங்க. விதை இல்லாத பழங்கள் சாப்பிடும் பொழுது, நமக்கும் அந்த மலட்டுத்தன்மை வருது. ஆண் குழந்தையாகட்டும், பெண் குழந்தையாகட்டும், அந்த மலட்டுத்தன்மை அதிகரிக்கிறது. இப்ப இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள்னால குழந்தைகளுடைய உடல் பாதிக்குது. அது வந்து நமக்கு இப்ப தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாமே கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். கேன்சர்ன்றாங்க. நம்ம சொன்ன மாரி இப்போ சாப்பிடக்கூடிய உணவுல இப்ப வெளியில சாப்பிடுறதுல வந்து எம்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் இருக்கு. அஜினோமோட்டோ, வினிகர் இதெல்லாம் வந்து அஜினோமோட்டோ. பயன்படுத்துறாங்க. இது எல்லாம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடும்போது பாதிப்பு தராது. ஆனா வந்து கம்மியான அளவுல சாப்பிடும்போது பாதிப்பு தராது. ஆனா இதுவே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா அதிக பாதிப்பை தரும். இதெல்லாம் வந்து மலட்டுத்தன்மையையும், சிறப்பு. புற்றுநோயையும் தான் உருவாக்குது. அதனால உணவு பழக்கவழக்கம் மோசமான உணவு பழக்கவழக்கத்தினால தான் வந்து குழந்தைகள் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள். சிறப்பு, சிறப்பு அம்மா. குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவது, அவர்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்வது வந்து உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அடைக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் இந்த ஊசி மருந்துகள் செலுத்தப்பட்ட அந்த பால் பொருட்கள் இதையெல்லாம் சாப்பிடும் பொழுது மலட்டுத்தன்மை குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல நிச்சயமாக மலட்டுத்தன்மை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்றேன். அது மட்டும் இல்ல, 2 விதமாக நான் பார்க்கிறேன் இதுல. பெரிய பள்ளிகள்ல, மிகப்பெரிய பள்ளிகள்ல அங்கேயே நடத்தக்கூடியதுல இந்த பீஸா, புரோட்டா, அப்புறம் என்னமோ சாவ்னா இப்படியெல்லாம் குடுக்குறாங்க. ஆனா சாதாரண ஏழை பள்ளி, அந்த சின்ன அரசு பள்ளிகள்ல போய் பார்க்கும் பொழுது, அங்க ரூ. 3, ரூ. 2 எல்லாம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் குடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் கிட்ட அவ்வளவுதான் காசு இருக்கு. அது போய் அது வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, வெறும் கலர் பொடி தான் அதுல. அந்த மரத்தூள் மாதிரி இருக்கும். அந்த சிப்ஸினுடைய தூளு தான் இருக்கும். அதுல வெறும் கலர் பொடி தான் போட்டிருப்பான். அதையெல்லாம் எப்படி விக்கிறதுக்கு அது அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. சிலத பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அதுவும் அவங்கள பாதிக்க தான் செய்யும். பெரிய அளவுல இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுலயும் பாதிக்க செய்யுது. சின்ன குழந்தைகளையும் இல்லாதவங்களையும் அந்தந்த உணவு தரப்பொருட்கள் பாதிக்க தான் செய்யுது. இந்த உணவுப் பொருள்கள் குடுக்கறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அரசு. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டு நிறுத்தினா கூட ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அருமையாக சொன்னீங்க. இதெல்லாம் எதிர்கால சந்ததிகளை மலட்டுத்தன்மை ஆக்கிவிடும், கேன்சருக்கு கொண்டு போய் உண்டாக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. அருமையம்மா, அருமை. இதற்கு பெற்றோர்களும் ஒரு மூல காரணம் தான். அவர்கள் கொடுத்து பழக்கப்படுத்திட்டதுனால அந்த குழந்தைகள் அதையே திரும்ப திரும்ப அஜினோமோட்டோ போட்ட பொருள்கள் சாப்பிட சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. அருமை. இதை தொடர்ந்து மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் காவேரி பாக்கத்துல இருந்து வர்றாங்க. அவங்க உறவுகளாலதான், இந்த உறவுகளாலையும் நிறைய சந்திக்கிறாங்க குழந்தைகள். நாம உறவுகள் அன்பை தான் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த உறவு முறைகளால கூட சிறுவர்கள் சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, அவர்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க, அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குங்கிற ஒரு கருத்துல அவங்க தன்னுடைய கருத்துக்களை இங்க மிக அழகாக முன்வைக்க இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உலகெங்கிலும் வாழும் தமிழ் அன்பு உள்ளங்களுக்கு எனது தமிழ் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவராம், செயலர் பாரதிதாசனையும் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் அப்பாவையும் வணங்கி இன்று விவாத மேடையில் தலைமை தாங்கி இருக்கும் நம் அன்பு அம்மா அவ்வை ராஜாமணி அம்மாவிற்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இங்கு விவாதிக்க வந்திருக்கும் எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு குழந்தைங்க பொதுவா பார்க்க போனோம்னா உறவுகளால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உறவுகளாலையும் பிரச்சனைகள் இருக்கு. எப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நிறைய கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அந்த கூட்டு குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு இருப்பாங்க, பெரியப்பா குழந்தைகள் இருப்பாங்க, சித்தப்பா பசங்க இருப்பாங்க, மாமா அத்தை எல்லாரும் ஒரு பெரிய வீடு, ஒரு மாளிகை போல இல்லைன்னா கூட குட்டியா இருந்தாலும் தனித்தனியா அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் எதுவா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு நான் இப்ப என்னுடன் பிறந்திருக்கிறது ஒரு தம்பி, அந்த ஒன்னோட நின்னு போச்சு, எனக்கு பிறந்திருக்கிறது ஒன்னே ஒண்ணு நின்னு போச்சு. இந்த குழந்தைகளுக்கு உறவு முறைகள் தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. இந்த உறவு முறைகள் தெரியாம இருக்கிற காரணத்தினால வந்திருக்கிறவங்க அத்தையா மாமாவா சித்தப்பா சித்தியா எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியல. அத சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு பெற்றோர் எடுத்து. ஏன்னா முதல் தொடர்பு புள்ளி குழந்தைகளுக்கு யாருன்னு பார்த்தா தாய் தந்தையர் மட்டுமே. அவங்கதான் இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டத்தையும் ஆளுமைகளையும் செல்வாக்குகளையும் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல். அப்போ அவங்க கண்டிப்பாக அது உறவு முறைகளை சொல்லி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழல்னால என்ன ஆகுறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு திருமண காட்சிகள், ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே அந்த குழந்தைகளை அழைத்து செல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய படிப்பு, உங்களுடைய இது அங்க பாரு, நம்மளுடைய ரிலேஷன் அந்த உறவை சொல்லி அந்த உறவுக்கார பையன் பாரு எப்படி படிச்சிருக்கான் பாரு, எவ்வளவு கஷ்டத்துலயும் அவன் எவ்வளவு நல்லா வந்திருக்கான் பாரு, நீ வருவியா? இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு. இந்த ஒப்பீடை பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த உறவு மேல ஒரு கசப்புத்தன்மை ஏற்பட்டு போகுது. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சகிப்புத்தன்மை நிறைய இருந்தது. இப்ப சகிப்புத்தன்மைன்றது இல்லாம போயிடுச்சு. எதிர்வாதி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும் போதே சுருக்கென்று கோவம் நமக்கு முன்னாடி ஏறி நிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அதிகமா வந்துடுறதுனால கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு அவங்களை கண்டாலே பிடிக்காத லெவலுக்கு ஒரு நிலைமைக்கு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்களே தவிர அவங்கள கண்டா அவங்க கிட்ட பேச கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆரம்பத்துல இருந்தே இதை வளர்க்கறது நம்மளுடைய உறவுகளே தான். இத நம்ம தவிர்க்க வேணும். அடுத்தது பார்த்தோம்னா, முதல்ல சாப்பிடுற சாப்பாட்டு முறைகள்ல வரும்பொழுது எல்லாரும் உட்காந்து அந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மா குழந்தை இருந்தாலும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். எதுக்காக அன்னைக்கெல்லாம் எல்லாரையும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா, அந்த இடத்துல உறவுகள் பேசிக்கொண்டே சாப்பிடுவாங்க. அப்போ அன்பு நிலைக்கும், இன்னும் அதிகமாக ஒரு அன்பு ஏற்படும், பிணைப்புகள் வரும். அந்த இடத்துல திட்டுறதா இருந்தா கூட பெரியவங்க உடனே என்ன செய்வாங்க, இப்ப குழந்தை சாப்பிட்டு திட்டாத, சாப்பிடுறச்சே எதுவும் பேசாத, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கதை சொல்லிகள் நிறைய இருக்கும், நிறைய கதைகள் முன்னுதாரணங்களோட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போச்சு. குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயமே சொல்லி கொடுக்காம ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஒப்பிடுறத நிறுத்தணும் மெயினா. நீ இந்த குடும்பத்திலேயே யாரும் படிக்கல, நீதான் படிச்சு முன்னேறி காமிக்கணும்ன்றச்சே அந்த குழந்தைக்கு விருப்பமே இல்லாத பாடம். இப்ப சமீபமா நடந்தது. இப்போ அவ ஆக்சுவலா 2வது வருஷம் போயிருக்கணும் காலேஜ். அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல இருந்தே நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவங்க அப்பா, நம்ம உறவுகளை யாருமே டாக்டர் ஆகல, நீதான் ஒரு இதுல காமிக்கணும் பாரு, உங்க பெரியப்பா பசங்க எல்லாம் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, நீ டாக்டர் ஆகணும்னா அந்த பொண்ணு என்ன சொல்றா, எனக்கு சுத்தமா பிடிக்கல, எங்க அப்பா என்னை கொண்டு போய் நீட்ல உள்ள தள்ளிட்டாரு, கோச்சிங் போகணும்.
+2லயும் மார்க் எடுக்கிறா. எவ்வளவு எடுக்கிறா? 600க்கு 550 மார்க் எடுத்துட்டா. ஆனா நீட்ல மார்க் போயிடுது. திருப்பி என்ன பண்றாரு, வேற ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்த்து நீட் எக்ஸாம்க்கு படின்னு சொல்லி சேர்த்துட்டாரு. இந்த தடவையும் கோட்டை விட்டுட்டா. இப்பவும் அவர் சலிக்கல, ஏதோ சொத்துக்கள் எல்லாம் வித்து 40 லட்சம் கொடுத்து ஒரு டாக்டர் சீட்டை வாங்குறாரு. அப்போ இந்த பொண்ணுக்கு அவங்களுடைய சகோதரிகளை பார்க்கும்போது வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. அவ பொதுப்படையாவே வந்து சொல்றா, எனக்கு அவங்க எல்லாம் இருக்க கண்டுதானே எனக்கு வந்து எங்க அப்பா ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசி எனக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்திட்டாரு. எனக்கு டாக்டர் தொழில இப்பவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க அப்பாவோட கஷ்டத்தினால நான் படிக்கிறேன்னு சொல்லி அந்த உறவுகளை கண்டாலே இவ ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிருக்கு. இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றினால்தான் அந்த அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கு இப்போ. அதுலதான் வந்து ஆரோக்கியமான பெற்றோர், ஆரோக்கியமற்ற பெற்றோர்னு 2 விதமா நம்ம பிரிக்கணும். ஆரோக்கியமான பெற்றோர் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆரோக்கியமற்ற பெற்றோரையும் கொஞ்சம் மாற்றுறதுக்கு நம்ம முயற்சித்தாதான் வரும் தலைமுறைக்கு எல்லாமே தெரிய வரும். இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமையா சொல்லியிருக்கீங்கம்மா. அதாவது அதிகமான ஒரு அக்கறையும் கூட அந்த குழந்தைகளை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத அருமையா சொல்லி, உறவு முறைகள்ல அதிகமான அக்கறை எடுத்துக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணத்தை தான் அந்த இடத்துல அந்த குழந்தைகள் மேல திணிக்கிறதுனால உறவு முறைகளை கண்டால் கூட அவங்களுக்கு வெறுப்பு வருது. அது மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது, ஒண்ணு சேர்ந்து பேசுறது, அது எல்லாமே குறைஞ்சு போனதுனால குழந்தைகள் மற்றவர்கள்கிட்ட எப்படி விட்டு கொடுத்து போகணும், எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகள் கூட கிடைக்காம போயிடுது. நீங்க சொல்றது நிச்சயமா என்னுடைய சின்ன வயசு அந்த நினைவுகள் எல்லாம் வருது. சித்தப்பா இருந்தா ஒண்ணு திட்டுவாரு, பெரியப்பா இருந்தா ஒண்ணு வாங்கி கொடுப்பாரு, சித்தியா இருந்தா இப்படி செய்யாதுன்னு சொல்லுவாங்க, அத்தையா இருந்தா மிரட்டுவாங்க. அப்ப இந்த மிரட்டல், அந்த திட்டு வாங்குறது, அதெல்லாம் கூட நம்மளை வழிப்படுத்துவதற்காக கூட அந்த உறவு முறைகள் கிட்ட நாம வந்து கத்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் கூட நம்ம வந்து நெறிப்படுத்தி இருப்போம். ஆனா இப்படி அந்த மாதிரியான மனப்போக்கே இல்லை. அது நீங்க ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளை காட்டிலும் பெற்றோர்கள் தான் திருந்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அருமையா வச்சீங்க. ஆரோக்கியமற்ற பெற்றோர், ஆரோக்கியமான பெற்றோர், சிந்தனைகளின் வழி என்ற ஒரு கருத்தை ரொம்ப அருமையா வச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்பு. இப்ப ஒரு அறிவுரைகளை சிறு இதுமா, ஏத்துக்காத ஒரு சின்ன விஷயம். என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி யாரு, அத்தை யாரு, மாமா யாரு, சித்தப்பா சித்தி யாரு, அத்தான் அத்தங்கான்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியல. யார பார்த்தாலும் அங்கிள் ஆன்டின்னு சொல்ற குழந்தை வாசல்ல ரூபா கேட்டுண்டு பிச்சைக்காரி வரா. பிச்சைக்காரி ஆன்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க, இத உள்ள போய் ரூபாய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. அப்போ எந்த அளவுக்கு வந்து உறவு முறைய பெற்றோர்கள் வளர்த்து வச்சிருக்காங்கன்னு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியலமா. இன்னைக்கு எல்லாருமே ஆன்டி அந்த குழந்தைய பொறுத்த யாரும் வரைக்கும். ஆமா, அதான் எல்லாருமே ஆன்ட்டி, எல்லாரும் அங்கிள் தான். ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ஆமாம்மா. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் கூட போயிடுது பாருங்க. இப்ப புகழ்வது மட்டுமல்ல, இப்ப மத்தவங்க வந்து நெறிப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நம்ம சித்தப்பா தான், சரி தம்பி தானே சொல்றான், அவ சொல்லியாவது அவ கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கம்மன் இருப்பாரு. அப்ப அந்த திட்டு வந்து அந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை கூட அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும். அப்ப வேற எங்கேயாவது ஒரு பெரிய அளவுல அது தோல்வியை சந்திக்கும் பொழுது என்ன செய்யும், அதை தாங்கிக்கணுங்கிற எண்ணம் வரும். இப்ப அதெல்லாம் கூட இல்லாம வெறும் அப்பா அம்மா புகழ்ச்சி, எது எடுத்தாலும் புகழ்ச்சியே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமா போயிருச்சு குழந்தைகள் கிட்ட. ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை, உறவு முறைகளாலும் குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் அம்மா. இப்போ வந்து நாம ஒரு ஒரு சுற்றுல எல்லா கருத்துகளையும் நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிலர் தீர்வுகளும் நிறைய சொல்லியிருக்கீங்க. அது வீட்டிலா அல்லது பள்ளியிலா அல்லது சமூகத்திலா அல்லது வந்து ஊடகங்களினாலா அல்லது உணவு பழக்க வழக்கங்களால அல்லது உறவு முறைகளால அப்படிங்கிற கருத்துக்களை ரொம்ப அருமையாக முன் வச்சிருக்கீங்க. நிறைய கருத்துகள் சொன்னீங்க. ஒவ்வொரு தலைப்பின் கீழையுமே ஒரு கட்டுரை அளவு நிறைய கருத்துகள். மறுபடியும் நாம ஒரு சுற்று வந்து ஒரு சிலரை மாத்தி மாத்தியே கூப்பிடுறேன். உங்களுடைய கருத்துக்களை திரும்பவும் நீங்க முன்வைங்க. உங்களுக்கு அது சார்பு இல்லாம வேற ஏதாவது 1, 2 கருத்துகள் இருந்தாலும் சொல்லிட்டு நாம இந்த 2வது சுற்று. இப்போ முதலாவதாக நாம வந்து அதே வரிசைப்படி வரலாமா, இல்ல கொஞ்சம் மாத்திக்கலாமா? எப்படி சொல்றீங்களோ வரிசையா கூட வரலாம். மீண்டும் இப்பொழுது திருமதி உமா முருகானந்தம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன்.
நீங்க வந்து வீடுகள்ல அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நாம என்ன தீர்வு கொண்டு போலாம் அதுக்கு? இப்ப 2வது சுற்றுல நாம வந்து தீர்வா சிலதை சொல்லலாம். அப்ப தீர்வுகள் என்ன செய்யலாம்? அப்ப பிரச்சனைகள் செய்யுது வீட்ல. இப்ப நம்ம தீர்வு என்ன 2 நிமிடங்கள்ல ஒவ்வொரு பேசி 5 நிமிடங்கள் வேண்டாம். நேரம் கொஞ்சம் குறைவா வாருங்கள் அம்மா. உமா அவர்களே. மைக்கு ஒலி வாங்கி எடுத்துட்டு பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். 2வது சுத்துல வந்து இப்ப தீர்வு அப்படி நான் எடுத்துட்டு அந்த கருத்துக்கு மட்டும் தீர்வு சொல்லிடுறேன். இப்ப பிள்ளைங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிற இந்த பெற்றோர் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பிள்ளைகளோட திறமையை அறிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது ஒண்ணு. சமூகத்துல இப்ப +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்ப இந்த நீட்டும் இப்ப சொன்னாங்க அம்மா சொல்ற மாதிரி ஜெய் இந்த மாதிரி இதை கொடுக்கறதா, இதையும் சேர்த்து இந்த படிப்போட கொடுக்கறதா இல்ல கொடுக்க வேண்டாமா அப்படிங்கறதுலயே நிறைய பேரண்ட்ஸுக்கு குழப்பம் இருக்கு. எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது 2துலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது படிப்புல மார்க் கம்மியா போய் அதுலயும் மார்க் கம்மியா போய் இதுலயும் மார்க் அதாவது மனதை வந்து செலுத்த முடியாத மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாகுறாங்க. இப்ப இது வந்து தேவையா இல்லைங்கிறது அது ஒரு டாபிக். இதனால நம்ம குழந்தைக்கு என்ன முடியும், நம்ம குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா இந்த படிப்பு தான் வந்து வாழ்க்கைக்கு படிக்காதவங்க எவ்வளவு பேர் சாதிச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு உள்ள இந்த திறமையை வந்து படிப்பே வரலன்னா அவனுக்கு என்ன தெரியுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை அதை நோக்கிய பயணத்துல விடும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெரிய லெவல அச்சீவ் பண்ணுவாங்க. படிச்சவங்க மட்டும் சாதிக்கிறது இல்ல. இறுதி கட்டம் என்ன, எந்த வேலைக்கு எந்த படிப்பை படிச்சாலும் பணம் சம்பாதிக்கணும். பணம் அப்படிங்கிறது பொருளாதாரங்கிறது இன்னைக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். நம்ம எப்படி வச்சாலும் அதுதான். அதை வந்து படிச்சுதான் அந்த லெவல்ல போய் அதை சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். சுமூகமா ஒரு கடையில உட்கார சாதாரண ஆள் 10ஆம் வகுப்பு படித்தவனே நல்லா சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் முதலாளியா இருப்பான், படிச்சவங்களுக்கு அவங்க கீழ் தொழிலாளியா இருக்கும். நிறைய நம்ம எடுத்துக்கிட்டு இந்த தொழில் தொழில்கள் நிறைந்த ஒரு ஊர்ல நான் இருக்கிறதுனால நான் இங்க வந்து இதை கத்துக்கிட்டேன். என்னோட நேட்டிவ்ல இருக்கும்போது இங்க பார்க்கும்போது அங்க இருக்கும்போது படிப்பு தான் வாழ்க்கையை ரொம்ப முக்கியம் அப்படின்னு முக்கியம். இருந்தாலும் அதை விட பொருளீட்டல் அவசியம் போது பார்க்கும்போது எந்த தொழில் நமக்கு வருதோ அதை திறம்பட செய்து மற்றவர்கள முன்னிலை போயிடலாம். ஏன்னா அவங்க முதலாளி ஆயிடுறாங்க, எவ்வளவோ படிச்சவங்களும் அவங்க கீழே வர்றாங்க. அதனால அந்த பிள்ளைகளை அழுத்தாதீங்க. இதுக்கு ஒரு தீர்வு. இன்னொன்னு பொறுப்பற்ற பெற்றோர்களை பொறுத்தவரை நான் சொல்றது என்னன்னா, இது சில பேரு அதாவது பொருளாதாரம் சம்பந்தமாக வெளி வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளை கவனிக்க முடியாத நிலையில இருக்கிறவங்கள கூட நம்ம அனுசரிச்சிடலாம். ஆனா வீட்டுல இருந்துட்டு சமைச்சிட்டு சாதாரணமா பொழுதுபோக்குகள்ல செலவிடக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அவங்க பிள்ளைகள் கூட உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கணும். இந்த நாடகத்தை, இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல போயிட்டு அவங்க அப்படியே இப்படின்னு மனதை வந்து கண்டபடி செலுத்திட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றத நினைச்சிட்டு பிள்ளைங்களுடைய கணவரையோ அழுத்தாம அக்கம் பக்கத்தெல்லாம் அழுத்தாம நாம சாதாரணமா இருந்தோம்னாலே நல்ல ஒரு சிந்தனையோட குழந்தைகளுக்கு பண்ணலாம். பிள்ளைகளையும் கணவரையும் அதாவது வேலைக்கு பணிக்கு அனுப்பிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோரா இருந்தா இந்த தரமான சத்தான உணவுகளை எப்படி தயார் பண்ணலாம்னு எந்த கலப்படமும் இல்லாத உணவுகளை எல்லாம் தயாரிக்கிற இந்த பணியெல்லாம் அந்த ஊடகத்துல உட்காரத்தை ஒதுக்கிட்டு இன்னைக்கு எந்த சத்தை நம்ம கொடுத்தோம். இப்ப நம்ம எல்லாம் படிச்சவங்க தான். விட்டமின் ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்கா எல்லாம் தெரியும். இப்ப நம்ம நெட்டை எடுத்து பார்த்தாலே. அப்ப எந்த உணவுகள்ல தரமான இது இருக்கு, சத்து இருக்கு. அந்த உணவுகளை நாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, குழந்தைகள் பள்ளி விட்டு வந்தோடனேயும், கணவர் வந்தோடனேயும் இந்த மாதிரி நிலக்கடலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர் வகைகள்ல ஏதோ அவிச்சோ, தாளிச்சோ எப்படியோ இந்த மாதிரி பொருள்களை வந்து கொடுக்கறதுல வந்து கவனத்தை செலுத்தலாம். இப்படி செலுத்தும் போது ஊட்டச்சத்து மிக்கவர்களாக நம்மை சார்ந்தவர்களை மாற்றுவதற்கும் நாம் மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு தீர்வு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா கடையில இருக்கக்கூடிய அந்த அஜினாமோட்டோ கலந்த பொருள் ஏன் போகணும் கடைக்கு, வீட்டுல இருக்க முடியாதவங்க போறாங்க. முடிஞ்ச பெற்றோர் நிறைய பேர் பெண்கள் வீட்டுலதான் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான இடைப்பட்ட நேரங்கள்ல வந்து இதுல கவனத்தை செலுத்தி அவர்களுக்கு ஒரு தரமான உணவை கொடுக்கலாம். தரமான ஒரு யோகா நிலை பயிற்சியை கத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நாம என்னெல்லாம் நம்மளால கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் செய்ய முடியுமோ சமூகத்தையும் மற்றவங்களையெல்லாம் குறை சொல்றதை விட நாம என்ன பண்ணலாம் இதுக்கு தீர்வு அப்படின்னு அவங்களும் யோசிச்சாலே சமூகத்தை குறை கூறாமல். இப்ப ஒரு குழந்தை சமூகத்துக்கு போனா குழந்தைக்கு நல்லதுக்கு சொல்லி வளர்க்கணும். இப்படி எல்லாம் இருக்கு சமூகத்துல, நீ ஒன்ன கவர்ந்து பண்ணிக்கணும், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்ப கூடாது. ஊடகங்களை வந்து ஊடகம் சொல்ல முடியும். நல்லது தகவல்கள் வருது. அதனால பொதுவா ஊடகத்தையும் நம்ம தவிர்த்து வைக்கிறவும் முடியாது. அப்ப என்ன நல்லது இருக்குங்கிறதையும் கெட்டது இருக்குங்கிறதையும் பிள்ளைகள்கிட்ட ஓப்பனாவே பேசலாம், தவறில்லை. அந்த மாதிரி ஒரு குழந்தையை வளர்க்கறதுல முக்கிய பங்கு சமூகத்தை விட பெற்றோர்களுக்கு இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதனால எல்லா பெற்றோரும் குழந்தைகள் நலனிலையும் நம்ம உறவினர்கள் நம்ம சார்ந்தவர்கள் நலனிலையும் அக்கறை கொண்டுட்டு அவங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி ஊட்டச்சத்தை ஒண்ணு கொடுக்கணும். நல்ல அழுத்தத்தை கொடுக்காத மனநிலையை கொடுக்கணும். அவங்கள ஃப்ரீ மைண்டா வச்சுக்கணும். நாம விளையாண்ட விளையாட்டுகளை ஒதுக்கி நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல அவர்கள் கூட நாம சேர்ந்து விளையாடலாம். ஒண்ணு வயசாயிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. நானெல்லாம் என் குழந்தைகள் கூட கிரவுண்ட்ல போய் தான் விளையாண்டு இன்னமும் என்னால ஆரோக்கியமா இருக்க முடியுது. நாம அந்த அவங்களோட சேர்ந்து அந்த வயசுக்கு வந்துருவோமே.
கூடக்க மாட நம்மள ஆடும்போது அவர்கள் வந்து விளையாடக்கூடிய அந்த நேரங்களை ஒதுக்க எல்லா நேரமும் படிப்பு ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிச்சு வந்துடுறது இல்லை. பெரிய பெரிய சிறப்பு. படிப்புகள் படித்தவங்களுக்கு வேலை ஒன்றும் கூப்பிட்டு கொடுக்கறதும் இல்லை. அதனால வந்து பொருளாதாரங்கிறத ஈட்டிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. படிப்புங்கிறது ஒரு அங்கம். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக் கொடுத்து என்ன எல்லாம் இன்னொன்னு சொல்றேன். எல்லா பெற்றோர்களும் நான் உட்பட சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீட்டு வாங்கணும், நிறைய இடம் போடணும், அக்கம் பக்கம்லாம் நம்மளை திரும்பி பார்க்கணும். அப்புறம் இதத்தான் சொல்லி ஒழிஞ்சு சமூகத்துல நீ ஒரு நல்ல மனுஷனா வரணும், மற்ற மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உறவுகளை பேணணும். வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துறாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் அப்ப என் பிள்ளை வந்து அப்படி படிக்குதுன்னு நம்மளே பெருமை வைத்துக்கிறோம். நான் எனக்கு கிடைக்காது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் நாமளே தவறு செய்யணும். இந்த வேலையை நீ செய்யன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். சிறப்பு ஒரு சிறப்பு 10வது சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. அருமை அதனால அருமை அருமை. பிள்ளைகள் மற்றவர்களோடு பேசுவதற்கு இயல்பா இருக்கிறதுக்கும் சமூகத்தோட பொருளாதாரம்ங்கிறது ஒண்ணும் முக்கியம் இல்லை. மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. அருமையாக சொன்னீங்க. குழந்தைகள் வந்து அதாவது பெற்றோர்கள் தான் முதல்ல அவங்களை வந்து சரியா கொண்டு வரணும். மற்றவர்கள் மேல அந்த பழிய போடக்கூடாது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை திணிக்க கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லியிருக்காங்க திருமதி உமா முருகன் அவர்களை தொடர்ந்து சமூகத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற கருத்துல இசைக்குயில் கிரிஜா ராஜசேகரன். அதாவது கடத்தல்லாம் முன் வச்சுங்கம்மா. அப்போ என்னன்னா வலுவான சட்டம், அதுக்கு வந்து வலுவான சட்டம் வரணும். அத வந்து கண்காணிப்பு இல்ல இருக்கு, சட்டம் இருக்கு, ஆனா அதோட கண்காணிப்பு இல்ல. அது மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து என்னன்னா ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் வந்து இது பண்றாங்கன்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமே, அனாதை குழந்தைகளை தத்து எடுத்துக்கலாமே. ஒரு குழந்தைய நீங்க இது பண்ணிக்கோங்க, ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோங்க. அப்ப அனாதை குழந்தைகளோட வரிசை குறையும். வந்து நம்மளும் வந்து நாட்டுக்கு வந்து மக்கள் தொகையை பெருக்கணும்ன்ற அந்த ஒரு பயம் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லாட்ட இந்த மாற்று பராமரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இது வந்து அமெரிக்கால எல்லாம் இருக்கு, நம்ம இந்தியாலயும் இருக்கு. அதாவது ஒரு குடும்ப சூழலை வந்து அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்குறது, அந்த குடும்ப சூழலை வந்து குழந்தைகளுக்கு உருவாக்கி அவங்கள வந்து நல்ல விதமா கொண்டு வருது. நிறைய பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம வளர்ற குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ADHD அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிற குழந்தைகள். அவங்க வந்து ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, அவங்க என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய வந்து அவங்க வந்து போய் பண்ணுவாங்க. அவங்களோட இத தெரிஞ்சுக்கிட்டு குறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பள்ளிகள்ல ஆகட்டும் இல்ல வீட்லயே ஆகட்டும் அதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சமூக பிரச்சனை தான். அவங்க அதனால சமூகத்துல நிறைய அது மாதிரி முக்கியமான மக்களிடையே போதிய விழிப்புணர்வே கிடையாது. இதுல அவங்க வந்து கொஞ்சம் அதாவது வீட்ல இருந்தே வரணும். இது சமூகம்னா என்ன, நம்ம எல்லாம் தானே சமூகம். அதனால பெற்றோர்கள் ஆகட்டும் பள்ளிகள் ஆகட்டும் எல்லா இடத்துல இருந்துமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு, இந்த மாதிரி இல்ல இப்படி வெளியில போகும்போது இப்படி போங்க அப்படின்னு. அது மாதிரி கலாச்சாரம் வந்து ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நாங்க வந்து ஒரு 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 ஏர்லி மார்னிங் நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்காக நானும் என் கணவரும் போகும்போது அப்ப என்னாச்சு, வெளியில இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப அதாவது ரொம்ப கன்றாவியா ஒரு ட்ரெஸ் அப்படியே தள்ளாடிட்டு நடந்துட்டு வரா. கார்த்தால 4 மணிக்கு நான் சொல்றது. அத ஒரு பையன் இப்படி பிடிச்சிட்டு வரான். ஏன்னா நிறைய வந்து இந்த பப் கல்ச்சர்னு சொல்றாங்களே அந்த மாதிரி நிறைய திறந்து வச்சுட்டு நிறைய கூத்தடிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். இந்த ராத்திரியில வெளியே சுத்துற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கலாம். கொஞ்சம் அதுக்கெல்லாம் வந்து தீர்வு கொடுக்கலாம். நிறைய வெளியே சுத்துறாங்க, நிறைய வந்துட்டு இந்த இது பண்ணிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் நிறைய பண்றாங்க. அதுவே வந்து பாதிக்கு பாதி பிரச்சனை. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாவே அதை வந்து பார்க்கலாம். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு வேணும். இந்த சட்டங்கள்லாம் இருந்தும் அதை செயல்படுத்துவதுல நிறைய தடை இருக்கு. அது போல விலைவாசி அநியாயம் ஏறி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். சிறார்களுக்கான நிகழ்ச்சியை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் திருமதி கிரிஜா அவர்களே. உங்களுடைய பார்வைகள் ரொம்ப தொலைநோக்கு பார்வையா இருக்கு, ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. அந்த இளம் வயதிலேயே அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் வந்தா பின்னால அந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான
கருத்தை முன் வச்சிருக்கீங்க. ரொம்ப அருமை. இல்லம்மா, இது அதாவது மாதிரி சின்ன குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாமா? தத்தெடுத்து வளர்க்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் போதிய இது கொடுக்கலாம். அதாவது 2வது குழந்தைய பெத்துக்கிட்டோம்னாலே நம்மளால வளர்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தைய எங்கிருந்து அவங்க தத்தெடுப்பாங்க? அப்ப இருக்கப்பட்டவர்கள் தான் அதையெல்லாம் செய்யணுமே தவிர இல்லாதவர்கள், சாதாரணமானவர்கள் செய்ய முடியாது. அதனால நீங்க அருமையா நிறைய சொல்லியிருக்கீங்க. அருமையான கருத்துகள், தொலைநோக்கு உங்களுடைய கருத்துகள் எல்லாம். அதனால ரொம்ப சிறப்பா இருக்குமா, ரொம்ப அருமை. சமூகம் இன்னும் கொஞ்சம் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொன்னீங்க. அது சிறார்கள் சந்திக்கக்கூடிய சிறப்புமா, சிறப்பு. நன்றி, நன்றி. அருமை அம்மா, அருமை. அடுத்ததாக பள்ளிகள்ல இந்த குழந்தைகள் எப்படி சந்திக்கிறாங்க? அப்ப பள்ளிகள்ல இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத திருமதி புவனா அவர்கள் ஓரிரு ஒரு 2 நிமிடம் அல்லது 3 அதுக்குண்டான தீர்வுகள் மட்டும் சொன்னா போறோம். வணக்கம் அம்மா. அரசு பள்ளியில நம்ம சொன்ன மாதிரி அரசு பள்ளியில அதிகம் அரசு இத கையெடுத்து செய்யும் போது இந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக குறையும் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு நல்ல சமூகம் வளரணும்னாலே பள்ளி மாணவ பிள்ளைகளிடத்தில் தான் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமூகம் வளர ஆசிரியர்கள் கையில தான் அந்த பொறுப்பும் இருக்கு. எப்ப ஆசிரியர்களிடம் இருக்கிற அந்த கண்டிக்கிற சக்தி இருந்தாதான் அந்த பிள்ளை நல்லபடியா வளர்க்க முடியும். என்னைக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கிற அந்த கோலை பிடுங்குறோமோ அப்பெல்லாம் காவல்துறை அதிகாரி கிட்ட நம்ம கோலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்குது. அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆசிரியர்களும் அன்பும் இருக்கணும், அதே டைம்ல கண்டிப்பும் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நல்ல ஒரு பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றதுதான் என்னோட தீர்வுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி உணவு பிள்ளைங்க நல்லா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அரசு பள்ளி இதை முக்கியத்துவப்படுத்தி தனியார் பள்ளி நிறுவனமாக்கி உணவை சரிப்படுத்தணும். சரி விகிதப்படுத்தினா இந்த குழந்தைகளோட வளர்ச்சியும் தடைபடாம நல்லா வளருவாங்க. அவங்களோட வாழ்க்கை இதுவும் நல்ல ஒரு சமூகமா வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா நம்ம கொடுக்க முடியுன்றதுதான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு செய்தி, இப்ப பார்த்த செய்தி காலையில, ஒரு சீனர் ஒரு தமிழ் பள்ளியில தான் படிச்சாராம். அவ்வளவு அந்த தமிழ் பற்றால அவரோட பொண்ணு சொல்லுதான், என்னையும் தமிழ் பள்ளியிலே சேர்த்து விடுவையா, நான் படிக்கிறேன்னு சொல்லி ஆர்வமா சொல்லுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையா சொன்னாரு. அப்படிப்பட்ட தமிழ் நாட்டுல இருக்கிற நாம பிள்ளைகளை தமிழ் பற்றோட வளர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட இது. நன்றி அம்மா. சிறப்பு அம்மா, உங்களுடைய தாய்மொழி பற்றுக்கு நான் தலைவணங்குகிறேன். அது மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஆசிரியர்களுடைய பங்கு இதுல அதிகமாக இருக்கு அப்படின்னு. கோலோச்சி மெல்ல ஏறிக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூட சொல்லுவாரு. குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது கோவமா அப்படி குச்சி மேல தூக்குற மாதிரி தூக்கணும், ஆனா அடி மெல்லமா விழும். அது மாதிரியாக தண்டிக்கக்கூடிய தோணி பெருசா இருக்கும், ஆனா தண்டனைகள் அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறது அருமையான கருத்து. சமச்சீர் கல்வி மட்டுமல்ல, சமச்சீர் வளர்ச்சிக்கும் இந்த அரசு பள்ளிகளை முன்வைக்கணும் அப்படின்னு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புமா உங்களுடைய கருத்துக்கள். இப்பொழுது மருத்துவர் ஸ்ரீபிரியா அவர்கள் உறவு முறைகளால இந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது எப்படி அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத மாத்திரம் ஓரிரு நிமிடங்கள். நான் முந்தின காணொலியில சொல்லும் பொழுது பிரச்சனைகளை சொல்லிட்டேன். இப்ப தீர்வுகளை கொடுக்குறேன். எப்படின்னு கேட்டா, உறவுகள் தெரியாம இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சென்று வந்த புகைப்படங்கள் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஆல்பம்ஸ் இருக்கும். அந்த ஆல்பங்களை எடுத்து வைத்து, இதான் தாத்தா, இதான் பாட்டி, இவங்க சின்ன தாத்தா, சின்ன பாட்டி, அத்தை, மாமா, இவங்க தாத்தாவோட சின்ன தாத்தாவோட பொண்ணு, அவங்களும் உனக்கு அத்தை வேணும். இந்த மாதிரியான உறவு முறைகள் அனைத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு அந்த உறவு முறைகள் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. சாப்பிடுறச்சே டிவியை காண்பிச்சோ, போனை காமிச்சோ, ரைம்ஸை போட்டோ, பாட்டை போட்டோ, நாடகத்தை காமிச்சோ ஊட்டுறதை விட இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க விதவிதமா அந்த கலருக்கு தான் எப்பவும் அட்ராக்ட் ஆவாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த படங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. நம்ம தான் யோசிக்கணும். திருப்பியும் பெற்றோர்கள் கிட்டதான் அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு 4-5 ஃபங்க்ஷன், குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் தரணும், இல்லைன்னு சொல்லல.
ஒரு ஃபங்க்ஷனுக்காகவாவது கூட்டிட்டு போனோம். வருஷத்துல ஒரு 2 தடவையாவது. எதுக்கு அப்ப வந்து விடுமுறை காலங்கள்ல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும்னு வச்சாங்க. அந்த 1 மாதமோ ஒரு 10 நாளோ அந்த குழந்தை போனாதான் மொத்த உறவுகளையும் அவங்க பார்க்க முடியும். அந்த உறவுகளை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த குழந்தைகளுக்குள்ள சண்டை வந்தா கூட நம்ம என்ன செய்வோம்? அண்ணா தானே, சகிச்சுட்டு போ. அவன் வந்து சொன்னா கேட்கணும். தம்பி தானே, விட்டு கொடுத்து போ. அப்ப இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம். இது 2வது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு எல்லா உறவுகளும் தெரியறதுக்கு அந்த விழாவுல போய் கலந்து கொள்ளும் பொழுது தெரிகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஆஹ் நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயுமே பெரியவங்க சண்டைனா அந்த உறவு முறைகளை வந்து கட் பண்ணி நீ பேசாம இருக்கக்கூடாது, அங்க போகாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. சண்டை போடுறத கூட குழந்தைகளுக்கு நேரம் சண்டை போடாம தனித்து நம்ம பேசிக்கலாம். அதை வந்து கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்குள்ளேயும் பகைமை உணர்வு வராது. இத மாதிரியான செயல்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம்னா உறவுகள் கண்டிப்பா பேணி காக்கப்படும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சிறப்பு 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 அம்மா, ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதாவது குழந்தைகள் நம்மளை பார்த்துதான் கத்துக்கிறாங்க, பேரண்ட்டை பார்த்துதான் குழந்தைகள் கத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நாம ஒரு முன்னுதாரணமா அன்பை செலுத்துறவங்களா உறவு முறைகளோட சேர்ந்து இருக்கக்கூடியவங்களா இருந்தோம்னா தான் குடும்பம் என்ற அமைப்பு சீர்படும். இல்லைன்னா பின்னால இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த குடும்பம் என்ற அமைப்பே இல்லாம போயிடும். இப்ப லிவிங் டுகெதர் அப்படின்னு எல்லாம் வந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் எதனால வந்தது? யாருமே வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய போக்கு தான் அங்க மேல வருது. அது மாதிரி கஷ்டமும் இருக்கத்தான் செய்யும், இன்பமும் இருக்கத்தான் செய்யும் குடும்பங்கள்ல அப்படிங்கிற ஒரு கருத்துகள் மூலமாக உறவு முறையை நாம் விட்டு கொடுக்க கூடாது, அது குழந்தைகளை வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பமா திருமதி ஸ்ரீபிரியா அவர்களுக்கு ரொம்ப அருமை. இப்பொழுது வந்து ஊடகங்களே அப்படிங்கிற கருத்துல அமுதா சிங்காரவேலு அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை 2 நிமிடங்கள்ல சொல்லு. மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மூலமா இந்த ஊடகங்களை பத்தின விழிப்புணர்வுங்கிறது பெற்றோர்களுக்கு வேணும். குழந்தைகளுக்கு அவங்க உபயோகிக்கிற முறை வந்து பெற்றோர்களுக்கு தெரிந்ததா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இது நடைமுறையில இருக்கு. அவங்க வந்து ஊடகங்களை ஒரு மொபைல் யூஸ் பண்றப்போ அவங்களுடைய அத்தனை தரவுகளும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போய் சேருது. பேரண்ட் ஆப்னு ஒண்ணு வச்சு அவங்க என்னென்ன பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு அவங்க அதோட லிமிடேஷன் வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளும் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பயம் இல்லாம மொபைல்ல கொடுக்கலாம். அவங்க இவ்வளவுதான் பார்க்க முடியும், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல்குள்ள வந்துட்டாங்கன்னாலே போதும், இந்த பிரச்சனைய கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அலைபேசியில கூட அந்த மாதிரியான ஒரு ஆப் இருக்குங்கம்மா. பேரண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா சிலதையெல்லாம் காமிக்காது அந்த குழந்தைகளுக்கு, சிலது அதுவே வந்து தடை பண்ணிக்கும். அந்த மாதிரி கூட இப்ப இருக்கக்கூடியதுல இருக்குங்கம்மா. இந்த கண்ட்ரோல் வந்து அந்த மொபைல்ல இருக்கக்கூடாது. நான் சொல்றது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த பேரண்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது ஆசிரியர்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மற்றவர்களுக்கு தெரியுது நம்ம உபயோகப்படுத்துறதுங்கிற அந்த அந்த விடயம் வந்து அந்த குழந்தைகளுக்கு புரிதல் வரணும். அந்த மாதிரியான ஒரு ஆப் உள்ள நம்ம போயிட்டோம்னா நமக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு நான் குழந்தைகளுக்காக சொல்றேன். அதே போல இன்னும் வளரிளம் பெண்கள் குழந்தைகளுக்கு பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கான ஆப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கான ஒண்ணு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கொண்டு வந்தாங்க, SOS ஆப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப உபயோகரமான ஒரு ஆப். அது வந்து ஒரு ஆபத்து நேர்ந்த கட்டத்துல நம்ம உபயோகிக்கிற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அது. அதனால நிறைய பெண்கள் காப்பாற்றப்பட்டாங்கிறது வந்து சான்று. அது வந்து உண்மையான நடந்த நிகழ்வும் கூட. இதை விட இன்னும் அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. நான் மகளை இப்பதான் கல்லூரியில சேர்த்திருக்கிறேன். அதனால எனக்கு இந்த விடயம் தெரிய வந்தது. இவங்களுடைய அவினாஷ் லிங்கம் கல்லூரியில என் மகள் சேர்ந்திருக்கா. அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு ஆப் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து நிறைய கல்லூரிகள்ல இருக்கிறதா நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி கூட தெரியாது. அவங்க ஏதாவது குழந்தைகள் அந்த மாதிரி ஊடகங்கள் மூலமா வந்து தொடர்பு கொள்ற நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜோ ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல ஒரு எழுத்து மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுனா போதும், அவங்க குழந்தைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம படிப்புக்கும் இது இல்லாம பேரண்ட்ஸுக்கும் தெரியாம பள்ளி நிர்வாகத்துக்கும் காலேஜ் நிர்வாகத்துக்கும் தெரியாம அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுற ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான இதை வந்து வெறும் கல்லூரிகளோட மட்டும் இல்லாம இதை விரிவுபடுத்தி யார் வேணாலும் எந்த பெண்கள் வேணாலும் இந்த ஒரு மாதிரி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறது வந்து கொண்டு வரணும்னு சொல்றேன். அப்போ பேரண்டோடைய அவங்களுடைய கண்காணிப்புல வந்த அந்த குழந்தைங்க இன்னும் பக்காவா இருப்பாங்க.
ஆனா வேலைக்கு போற பெண்களால அது முடியாது. அப்படிங்கறனால இந்த மாதிரியான ஒரு செயலிகள் மூலமாக அந்த குழந்தைங்களை ஒரு நாலேஜுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்தா இருக்கு. இதன் மூலமா சிறப்பு மட்டும் இதுக்கு தீர்வு காண முடியும்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி சிறப்பு குழந்தைகளுக்கு அம்மா, புரிய வச்சு சிறப்பு. ஆமா ஆமா உங்களோட ஆமா. வயது அதெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ளுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. எல்லா குழந்தைகளும் அந்த புரிதலுக்குள்ள வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இது பேரண்ட்டுக்கோ ஒரு டீச்சர்ஸ்க்கோ அந்த அவங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர மாதிரியான சில ஆப்புகளும் வர வேண்டும். அப்பதான் இந்த ஊடகத்தினால நிறைய பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்றேன்மா. நல் வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு அம்மா, சிறப்பு சிறப்பு. அருமையாக சில கருத்துகள் சொன்னீங்க. அது மாதிரி நிறைய கல்லூரிகள்ல இந்த மாதிரி ஆலோசனை இதெல்லாம் வச்சிருக்காங்க மையம் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இந்த எஸ்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு. அதுவும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது அது கூப்பிட்டா வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்க தவிர, தடுக்கிறதுக்காக உண்டான ஆப்புகளை முதல்லயே நாம வந்து அந்த செயலில போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்புமா உங்களுடைய கருத்துகளும் தீர்வுகளும் அருமை பங்கெடுத்ததுக்காக. அடுத்ததாக திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். இந்த உணவு பழக்கங்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியும் குழந்தைகளுக்கு? இப்ப குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு தீர்வுகளை வாங்க. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது உணவு பழக்கம்ன்றது என்னன்னா நம்ம தான் வந்து பழகிக்கிறது. நல்ல விதமா தான் நம்ம உணவு உண்டுட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு குழந்தைகளுக்கு அது சுத்தமா வந்து மாறிடுச்சு. அப்ப முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து பழக்கத்த கத்துக் குடுக்கணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு. பருப்பு, நெய்யி, கீரை, கூட்டு, பொரியல், அவியல், பச்சடி. நம்ம இதுல காயிலேயே வந்து அவ்ளோ வகை இருக்கு. அப்ப எப்படி எப்படியெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் தான் நம்மளுடைய பண்பாடு. இதுதான் நம்மளுடைய பழக்கவழக்கம். இதுதான் நம்மளுடைய உணவு பழக்கம் அப்படின்றத சொல்லிக் குடுத்து, அதுக்காக ஒரு அமாவாசை, பௌர்ணமி, நல்ல நாளு அப்பல்லாம் வந்து இலை போட்டு இலையில பரிமாறி சாப்பிடுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இலையில வச்சு என்னென்ன பரிமாறணும், எவ்வளோ வகை வச்சு சாப்பிடுறோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு சத்து இருக்கு. அதெல்லாம் நமக்கு சேரணும். மாசத்துல ஒரு தடவையாவது, இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த சத்தெல்லாம் நமக்கு சேரணுன்றதுக்காக தான் ஏதோ ஒரு பேர் சொல்லி நம்ம வந்து அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறோம். தினமும் அதெல்லாம் சேர்க்க முடியலனாலும், அப்பப்ப வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல வந்து நம்ம உருவாக்கணும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு நம்ம வீட்ல தயாரிச்சு குடுக்கணும். வெளியில வாங்கி வாங்கி குடுக்கறத காட்டிலும், அது என்னதான் வந்து ருசியா இருந்தாலும், அதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிரிசர்வேட்டிவ்ன்றது வந்து கண்டிப்பா அதுல சேர்த்திருப்பாங்க. அத இருக்கும். அப்ப தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய உடல் நலத்தை வந்து பாதிக்கும். நான் சொன்ன இந்த எம்எஸ்ஜி, அஜினோமோட்டோ, வினிகர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதுனால தலைவலி வரும், வயிற்று வலி வரும், வாந்தி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாகும் பொழுதுதான் கடைசியில வந்து புற்றுநோய வந்து உண்டாக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்படுது. அதே மாரி தண்ணீரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆர்ஓ தண்ணீல வந்து சுத்தமா சத்து இல்ல. அப்போ முடிஞ்ச அளவு வந்து நீங்க என்ன பயன்படுத்தினாலும் அந்த தண்ணீரை பிடித்து ஒரு மண்பானையில ஊத்தி வச்சு குடிக்கும் பொழுது குறைந்தபட்சம் மண் சத்தாவது வந்து நமக்கு கிடைக்கும். அதனால அதாவது நம்ம பண்ணலாம். மண்பானை வந்து மற்ற இதுலயும் வந்து நமக்கு வந்து பயன்பாடா இருக்கு. கிருமிய கொல்றதாகட்டும், இல்ல தூசிகள இது பண்றதாகட்டும். அதனால ஒரு ஆர்ஓ தண்ணீனாலும் அதுல புடிச்சு வச்சு குடிக்கும் பொழுது குறைந்த அளவு சத்து நமக்கு கிடைக்குது. அது மாரி பால பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி எல்லாருக்கும் அது வந்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்து முடிந்த அளவு வந்து பசும்பாலையோ, இல்ல கண்ணுக்கு எட்டுன தூரத்துல கறந்து கொண்டு வந்து தரக்கூடிய பாலை வாங்கி பயன்படுத்தினால், கூடுமான வரை வந்து அதனுடைய ஆபத்துக்கள் வந்து குறையும். பாக்கெட் பால வந்து இந்த காலத்துல வந்து நம்பி வாங்க முடியல. அதுவும் பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் வந்து அதுதான் வந்து கண்டிப்பா அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உணவுகள பொறுத்தவரைக்கும் எதுனாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாரி, இன்றைய நன்று. குழந்தைகள் அதிகமா சாப்பிடக்கூடியது வந்து இனிப்பு தான். இனிப்பு தான் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய 6 சுவையில அதிகமா சாப்பிடக்கூடியது இனிப்பு, அப்புறம் காரம், அப்புறம் புளிப்பு. இந்த கசப்பு, துவர்ப்புன்றது வந்து அவங்க சேர்க்கிறதே கிடையாது. அத வந்து நம்ம கண்டிப்பா குடுக்கணும். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த கரெக்ட். துவர்ப்புன்றது தான் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து வலுவூட்டக்கூடியது. அது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவுல இருக்கு. அந்த மாதுளம்பழம் நம்ம சொல்றோம்ல, மாதுளம் பழத்துல அந்த சிகப்பா இருக்கிற மணிகள சாப்பிடுறதுனால பிரயோஜனம் இல்ல. அதுல மஞ்சளா இருக்கும். அதுதான் வந்து துவர்ப்பு சத்து. அத வந்து சாப்பிடணும். அதே மாரி அகத்திக்கீரை, பாக்கு, இந்த வெத்தல பாக்கு போடுற பழக்கம் வந்து எலும்புக்கு வலு குடுக்கறதுக்காக தான் வந்து அந்த காலத்துல போட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் இத வந்து நம்மளுடைய பாரம்பரியம் மட்டுமல்ல, நம்மளுடைய உடல் நலத்துக்காக சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கேவலமாகவோ, பழைய இதுன்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கம்ன்னு சொல்லி ஒதுக்குறனால தான் நமக்கு வந்து வருது. மஞ்சள் தேய்த்து குளிப்பத வந்து சுத்தமா இப்ப நிறுத்துனனால தான் வந்து அதிகமா வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது.
அப்ப இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு காரணமா தான் ஒன்னொன்னும் வந்து நம்மளுடைய பண்டிகையிலயோ உள்ள ஆன்மீகத்திலயோ எல்லாத்துலயும் சேர்த்து சேர்த்து கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம அத ஒவ்வொன்னா நேரமின்மை காரணமாகவோ, இல்ல நம்ம வந்து அத வந்து ஒரு அசிங்கமாவோ நினைச்சு, அநாகரிகமாவும் நினைச்சு தவிர்த்துக்கிட்டே வர நமக்கு உடல்நல கேடு தான் வந்து வருது. அது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி அது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும்போது அத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இப்போ ஒண்ணா சொல்றாங்க. மஞ்சள் உபயோகம் பண்ணுங்க, சாணம் தெளிங்க, அதுல கிருமி நாசினி இருக்கு, இது வந்து ஊட்டச்சத்து உள்ளது, இது வந்து சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. அப்புறம் ஒண்ணொண்ணுக்கும் நம்ம ஒண்ணா பார்த்து பார்த்து பண்றோம். அப்படி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா சொல்றத கேட்டு அந்த உணவு பழக்கத்த நம்மளுடைய குழந்தைகளுக்கு பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, முடிந்த அளவு அவங்களுக்கு தெரியவாது படுத்தணும். நாள பின்ன அவங்க பட்டதுக்கு அப்புறமாவது திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன செய்யறதுன்றதே அப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படின்னு சொல்லி வச்சோம்னா, நாளைக்கு இதனால தான்னா, அத பின்பற்றுவதற்கு அப்பவாவது முயற்சி பண்ணுவாங்க. அதனால இன்றைய குழந்தைகளுக்கு அதற்கான விழிப்புணர்வை வந்து நம்ம கண்டிப்பா ஏற்படுத்தணும். அப்படின்னு சொல்லிக்கிறேங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு 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 சிறப்புமா. மிக மிக அருமையாக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பிரிசர்வேஷன், அந்த பிரிசர்வேட்டிவ் சாமான் போடுறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து நிறைய வேதிப்பொருள்கள் கலந்துருக்குது, அதனால அது தேவையில்லை அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே பொதுவா காரணம், இப்ப எனக்கு இங்க பேசினவங்க ரொம்ப அற்புதமாக அத்தனை பேரும் பேசினாங்க. தொகுத்து சொல்லும் பொழுது யாருடைய இதுமே வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஏத்தி தாத்தியம் இல்லாம எல்லாமே சிறந்த கருத்துக்கள் தான். சமூகத்திற்கும் குழந்தைகளுக்கும் தேவையான கருத்துக்களாகத்தான் இன்னைக்கு ரொம்ப நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுல குழந்தைகளை வந்து நாம வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணங்களை திணிக்க கூடாது. அதே வெறும் படிப்பு 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 படிப்பே சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சாங்க திருமதி உமாக்கள். அது மாதிரி பள்ளிகள்ல இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்களும் குழந்தைகளிடம் அது ஏதோ ஒரு தேர்ச்சி சதவீதம் கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை நம்ம ரொம்ப இம்சப்படுத்த வேண்டியதில்ல. அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியாக நாம கொண்டு போகணும். ஆசிரியர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பள்ளிகள்ல அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. அவங்க நிறைய இது மாதிரி இவங்க சொல்லும் பொழுது நிறைய அரசாங்கத்திற்கு உண்டான சில கருத்துக்களையும் கூட அதுவும் முன்வைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பகிர்ந்துட்டாங்க. இது மாதிரி சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது திருமதி கிரிஜா அவர்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்டு வரணும், அரசாங்கங்கள் சிலது கடுமையா சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்பதான் இந்த கலாச்சார சீர்கேடெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லும் பொழுதும், ரெண்டாவது மனித நேயத்தோட கொஞ்சம் மக்கள் நடந்துக்கணும் அந்த மாதிரியான கருத்துக்களையும் அவங்க ரொம்ப அருமையாக வச்சாங்க. அது மாதிரி ஊடகங்கள் வந்து அவன் பண நோக்கத்திற்காக, லாபத்திற்காக தான் ஊடகங்கள் செயல்படுது. அது வந்து குழந்தைகளுடைய சீரமைப்புக்கோ குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கோ அது ஒண்ணும் நமக்கு செய்ய போறது இல்லை. அப்ப அந்த பெற்றோர்கள் தான் அதற்கு உண்டான ஒரு தடுப்பை நாம போட்டுக்கணும். குழந்தைகளுக்கு அதுல நல்லது கிடைச்சாலும் கூட தேவையில்லாதது அவர்கள் மனசுக்குள்ள புகுந்த கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை வந்து வீட்டில இருந்து தொடங்க, பெற்றோர்கள் கையில இருந்து தொடங்க. நாம தான் அவங்களுக்கு சரியான உணவு முறையை எதை ஒண்ணுமே கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த குழந்தைகள் அதுல இருந்து மறுபடியும் மாறுறதில்ல. அந்த ருசியை கண்டுடுச்சுன்னா எப்படி தெனாலிராமன் சூடு வச்சு அந்த பாலை பூனைக்கு கொடுத்து ஏமாத்துறான் பாருங்க, அது மாதிரி நாம என்ன செய்யறோம், இதை முதல்ல கொடுத்துடுறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ருசி கண்டுடுது, ருசி கண்டதுக்கு அப்புறம் அது வந்து சாப்பிடுறது இல்லை. மருத்துவர் கூட ஒரு சிறிய குழந்தைக்கு ஒரு 6 மாசம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பருப்பு சாதத்தை ஊட்டுங்க அப்படிம்பாரு. வெறுமையே பாலே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த சுவையில இருந்து அந்த பருவத்துல மாற ஒரு உளவியல் தன்மை அந்த நேரத்துலதான் மாறுவாங்க. அப்ப நாம அந்த குழந்தைகளுக்கு அந்த உப்பு போட்டு அந்த இட்லி அந்த மாதிரி பொருள்கள் கொடுக்காம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாலே ருசி கண்டு அது ஒரு 2 வயசானா கூட எதையும் என் பிள்ளை சாப்பிடாது, வெறும் பால் தான் குடிக்கும் நம்ம பாக்குறோம். அது மாதிரி எல்லாமே பழக்கப்படுத்துவது நம்முடைய பெற்றோர்கள் கையில. உறவு முறைகளையும் அப்படிதான் அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்ல, தோல்வி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இன்றைக்கு மிகச்சிறிய குழந்தைகள் கூட சிறார்கள் கூட தற்கொலை பழக்கப்படுத்திட்டோம். அப்ப பழக்கப்படுத்தினது யாரு? பள்ளிகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த சமூகமும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம இப்ப முதல்ல நம்ம கிட்ட இருந்து மாற்றம் ஏற்படட்டும்.
ஒரு தாய்கிட்ட இருந்து மாற்றம் ஏற்படுத்தும். அந்த குழந்தை நல்லா இருக்கணும், சமூகத்துக்காக, ஒரு பெருமைக்காக, ஒரு படாடோபத்துக்காக அந்த குழந்தைய நம்ம சித்திரவதை பண்ண வேண்டாம். அது குழந்தைய அதனுடைய போக்குல விடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். அப்படி ஏற்பட்டதுன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த மன அழுத்தங்கள் இருக்காது. அப்ப குழந்தைகள் குழந்தைகளாக அந்த பருவத்தை அனுபவிப்பார்கள். குழந்தைகளாக அந்த பருவத்தை அனுபவிக்காம பெரிய ஆள் மாதிரி நினைச்சு அதன் தலையில சிந்தனையும் அதன் தலையில அழுத்தத்தையும் கொடுக்கும் பொழுதுதான் அது பிச்சுக்கிட்டு வேறு பக்கம் போகுது. எனவே குழந்தைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம், பள்ளிகளும் காரணம், சமூகமும் காரணம், ஊடகங்களும் காரணம், எல்லாமே காரணமா இருக்கும்போது நம்ம கையில இருக்கு, நாம் அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல இன்றைக்கு அருமையாக பேசியிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அதனால சகோதரிகள் ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. சமுதாயத்திற்கும் பேரண்ட்டுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பயன்படக்கூடிய இந்த கருத்தானது ரொம்ப அருமையா இருந்தது. இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். ரொம்ப சிறப்பு. மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு வியாழக்கிழமை அருமையம் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு என் நெஞ்சார என்னுடைய நன்றிகளும். இது நம்முடைய வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அனைவரும் இதை கண்டு கழியுங்கள். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளை பற்றி விவாதம் செய்தோம். இதற்கு முன்னர் மகளிர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளை பற்றி பேசினோம். அதற்கான லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதையும் போய் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்கள். உங்களிடமிருந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.